ரெடி? அஸ்வின் ரெடியா? ஜெயிக்கிறோம், கலக்கிறோம். ஓகே, ஆனந்த் ரெடியா? ஆமா சார், இந்த முறை நான் ஒரு முறை சொல்லட்டுமோ? கொஞ்சம் ஆவலா இருக்கிறது. சரி சரி, ரெடி? ரோலிங் 1 2 3. வணக்கம் அன்புள்ளங்களே. இயற்கை ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை மறைத்து படைக்கிறது. அந்த ஆற்றலை கண்டெடுத்தவர்களும் உண்டு, அந்த ஆற்றலோடு ஒன்றியவர்களும் உண்டு, அந்த ஆற்றலோடு கலந்தவர்களும் உண்டு. இதை தேடிய ஒருவன் இறைவனிடமும் இயற்கையிடமும் அவன் கேட்பது, என் முயற்சிக்கு அதிர்வாயிரு, என் கவனமிக்க அனுபவமாயிரு, என்னை யார் கைவிட்டாலும் நீயே எனக்கு துணையாயிரு என்று இந்த உடல் என்னவெல்லாம் இவ்வுலகில் படைக்க வேண்டும் என்பதை நீயே முடிவெடு. எனக்குள்ளே இருப்பவன் அதுவே போதும். அவன் என்னை நல்லபடியாக பார்த்துக் கொள்வான், என்னை அவன் பார்த்துக் கொள்வான் என நினைக்கும் ஒருவனை பற்றி பேசத்தான் அஸ்வினும் ஆனந்தும் உங்களோடு இணைகிறார்கள். தொகுப்பாளராக ஆனந்தும், அஸ்வினி ஆனந்தாக அஸ்வினும் உங்களோடு தொடர்ந்து கதை கேட்கிறார்கள். வாருங்கள், பயணிப்போம். மதுரை பெத்தானியபுரத்தில் பள்ளிக்கூட குறுக்கு தெருவில் உள்ள நீங்க பார்க்கிற இந்த வீட்டில் தான் ஜனவரி 31, 1974 காமராஜ் தனலட்சுமி தம்பதிக்கு முதல் குழந்தையா பிறக்கிறான் மணிகண்டனா. அப்புறம் வளர்றான், விளையாடுறான். மணிகண்டனா வளர்ந்தவன் எப்பொழுது அஸ்வினி ஆனந்தாக மாறுகிறான். அவனோட ஆற்றல் அவனை எப்படிலாம் எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகுதுன்னு வாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடைவேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் உள்ளங்களை கவர்ந்த அஸ்வின் டாக்கீஸ் தொகுப்பாளர் சாதனையாளர் அஸ்வினி ஆனந்த் அவர்கள் கடந்து வந்த பாதையை இந்த நிகழ்வுகளை நாம் நேரடியாக கேட்டு அறிந்து கொள்கின்றோம். குறிப்பாக 2 வகையா இருக்கிறது. சாதனை என்பது வேறு, அதுக்கு முன்பாக அவர் எப்படி அந்த வாழ்வில் கடந்து வந்தார் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளை நாம் உங்களோடு உங்களுக்காக அஸ்வினி நினைக்கின்றேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம்.
வணக்கம் அஸ்வினி. வணக்கம். எப்படி இருக்கீங்களோ? ஆமா. நலமே சுகமே. உங்களுக்கான முதல் கேள்வி ஒரு ஆர்வமா இருக்கிறேன். முதல் கேள்வி, கேளுங்க. உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்றால் அது என்ன என்று எங்களுக்காக சொல்லலாமா? என் பிறப்பு தான், வேற என்ன? என்னன்னா அம்மா, நான் தான் முதல் குழந்தை எங்கள் குடும்பத்தில். அம்மாவுக்கு மஞ்சக்காமலை வந்துருச்சு. அந்த டைமில் என்னன்னா தாய் பிள்ளை ஏதாவது ஒன்று உயிரோட வரும்ன்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. அப்போ அந்த நேரம் எப்படி இருந்தது? அப்போ வந்து பயந்துருக்காங்க எல்லாருமே. தாய் குழந்தை ஏதாவது ஒன்று தான் உயிரோட அப்படின்ற மாதிரி. உங்கள் பிறப்பிலே ஒரு பெரும் போராட்டம் இருக்கிறதே. ஒரே ஒரு கேள்வி. இரண்டாவது, உங்கள் வாழ்வில் மறக்கக்கூடாத ஒரு விடயம் என்றால் அது எதைத்தான் நீங்கள் கூறுவீர்கள்? ஃப்ரெண்ட்ஸ் தானே, வேற ஒண்ணுமே இல்லைண்ணே. அவங்க எல்லாமே எப்படின்னா சின்ன வயசுல இருந்து இப்ப கடைசி வர டன் அவங்க தான் மறக்கவே மாட்டேண்ணே. வாழ்த்துக்கள். நண்பர்களான எல்லாமே வாழ்க்கையில் படையாளர் அதுவும் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கிறது. அடுத்த கேள்வி ஒன்று, உங்கள் படிப்பு பருவம் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? காலேஜ்லாம் போறேன் அப்படின்னா அந்த நீங்களே கேட்பீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? 10வது தான் படித்தேன். 8th வரை பத்மா ஸ்கூலில் படித்தேன். 9th சிவகங்கை படித்தேன். 10th டிப்ளமோ ஸ்கூலில் படித்தேன். போயிடுச்சு வாழ்க்கை. உங்கள் பள்ளி பருவத்தில் உங்கள் சிறு சிறு ஆசிரியர்களுடைய நிகழ்வுகள் ஏதாவது உண்டா? ஆகணும்னு நினைச்சேன்னா அது ஆமாம். அப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் நான் ட்ராமாலாம் இருக்கும். அந்த ட்ராமாலாம் இருந்தது. அது கொஞ்சம் ஹாப்பி தான். க்ளீன் பண்ணாது அதை அப்படியே அது அவங்க கில்லி அதெல்லாம் நம்மளாம் எல்லா ஐடியாவும் முன்னாடி தான் வந்திருக்கோம். அடுத்து சொல்லுவோம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இறக்கம் கொண்டு இருக்கிறது. மறைக்காமல் சரியாக நினைக்கின்றேன். ஏனென்றால் இது கேள்வி உங்கள் குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. சொல்லலாம். ஆனா நமக்கு தெய்வம் வந்து ஓகே 2 தம்பி 3 பேர் பாசக்காரங்க. இந்த தமிழ் தங்கை அந்த விளையாட்டு பருவம் மிக மருத்துவத்தான நல்ல வாழ்க்கை. அடுத்து நீங்கள் படித்தவர்கள் சொன்னீங்க. அதற்கு பின்பு நீங்கள் என்ன செய்யணும் அதிக ஆவணமாக தான் செய்திகள் எனக்கும் இருக்கும். சொல்லலாமா? ஆனா எனக்கு கொஞ்சம் வாழ்வில் எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா 10th படிக்கும்போது இந்த எழுதுக்கார வந்து செயல் வந்துச்சுன்னா படம் அவ்வளவுதான். இன்னும் நிறைய எதுவுமே தெரியல. எல்லாரும் அடிப்பாங்க, எதுவுமே இல்லை. அது கொஞ்சம் மாசம் போயிடுச்சு. என்ன நடந்தது எது நடந்தது அப்புறம் சரியானது. அப்புறம் 10th முடிச்சதுக்கு அப்புறம் சில சூழல் காரணமா கண்ணை விட்டதில்ல கம்ப்ளீட்டர் வேலை அந்த வேலைக்கு மாமா நான் ஒரு கண்டிருக்காரு. அப்புறம் அப்படியே ஜானம் போயிடுச்சு. போயிட்டு இருக்கு. கடையில் ஆர்வம் எப்படி இருந்தது? நீங்கள் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் நான் மறக்க முடியாது சொல்றேன். நான் முதல்ல ஆனந்த பாண்டி வந்து அலைவோசி படத்துல வந்து கையில காசு வாயில தோசை நல்லா கேளுங்க. கையில காசு வாயில தோசை ஒரு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. வந்து இப்படிதான் போகும் அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் கூட நான் அதை யோசிக்கவே இல்லை. அவன் வந்து டிராமா வந்து நான் கவாலன் பாய் திருவிளையாடல் வந்து உல்டா பண்ணி அல்வா பண்ணி காட்டலாம். இன்னும் ஞாபகம் எனக்கு இந்த டைலாக் என்னன்னா, ராஜாதி ராஜ உலோத்துங்க ராஜ மாத்தாடு ராஜ கம்பீர கிருஷ்ணவராய கட்டவராயம் அவ்வளவுதான். இந்த பிக்சர் ஒரு கம்பு வச்சுட்டு நாளை முடிகிற வர இந்த ஒரே ஒரு டைலாக் தான் நான் ஸ்கூல் காலத்துல வந்த ஒரு அனுபவம்.
ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. உங்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எப்படி இருக்கும்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக தெரிகிறது. உங்களை நீங்கள் எப்படி எவ்வளவு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள். அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி வந்தது? அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது நான் அந்த கராத்தே படம்லாம் ரொம்ப வீட்டு பக்கத்தில் ஜெட்லி அந்த படம் தான் ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி படம் தான் பெரிய போஸ்ட் இருப்பாங்க. ஸ்கூல்ல காலேஜ் வச்சு படம் தான் இருக்கும். அந்த படங்களை பார்க்கும்போது ரொம்ப பண்ண முடியாதா அப்படின்னு அந்த ஒரு ஆர்வத்துல தான் அப்படியே போய் சும்மா இருக்கும்போது ஆயிட்டு ஓடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஆர்வம் போடாத கார்பி அடிப்பான், ஜம்ப் பண்ணுவான், வாழ்க்கை அடிப்பான். இந்த மாதிரிலாம் சின்ன வயசுல இருந்த துருதுருன்றதுனால வந்து அந்த ஆர்வம் அப்படிதான் வந்தது. இதுவெல்லாம் கடந்து செல்லும் பொழுது இந்த நடனம் ஆடுவதை நீங்கள் விட்டுவிட்டீர்களா? டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா முத வெளியில வந்து நான் ஆடின வந்து தெரியல, எனக்கு தெரியல. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆடினேன். இந்த பாராட்டு கேட்டுட்டு அது கொஞ்சம் உற்சாகம் வந்தது. அதுக்கு பின்பு வந்து ஒரு கமர்ஷியலா நான் முதல் ஆடின பாட்டு வந்து நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற படத்துல புதிய பூக்களை பார்த்து ஆகணுமா அந்த பாடம் அதை குழந்தை வச்சுட்டு ஒரு அது வந்து அந்த பாட்டு யாருமே ஆரம்பிட்டாங்க. நான் உடனே ஆடிட்டு இருப்பேன். ரெண்டு அங்கிருந்தா அந்த பாராட்டுகள் நல்லா சொல்லும்போது இன்னும் உற்சாகம் அப்படிதான் இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கை பாதையே கொஞ்சம் கடினமாகத்தானே போகிறது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எங்கிருந்து தோன்றியது? அது என்ன முருகன் சொல்லிட்டு அப்படியே கலந்துட்டாரு. என் மாஸ்டர் கணவரியோட பேர் கலந்துட்டாரு. ஜூடோ இந்த மணிஸ்தம் இது எல்லாமே அந்த கராட்டே அதெல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைமே வேறமா பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு போனால் 7:30 வரை கிளாஸ் இருக்கிற அது முடிச்சுட்டு அப்புறம் வேலை போயிடும். பற்றி சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சார் போயிட்டு இருக்கோம். அந்த ஒரு லைஃபே இருக்கும் அந்த வயசில். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெட்லி படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஈவினிங் நேரத்தில் வந்து நான் கிரவுண்டில் போய் முதல்ல ஹஸ்பண்ட் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் தனியாக. ஒரு அனுபவத்தில் பண்ணிட்டு இருப்பேன். அங்கே ஒருத்தர் வந்து அக்னிராஜன் சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது சும்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அக்னிராஜன் சும்மா ரொம்ப தேங்க்ஸ் வீஸ் ஒரு கேட்க கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜிம்னாஸ்டிக் ஃப்ளோரில் நான் கிரவுண்டில் பண்ணி கொடுத்தாரு. இதுவெல்லாம் கடந்து செல்லும் பொழுது இந்த நடனம் ஆடுவதை நீங்கள் விட்டுவிட்டீர்களா? ஆகிட்டே இருந்தோம். அந்த டைம்ல வந்து டான்ஸ் குரூப்ல போய் ஆரம்பிச்சோம். அது ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டான்ஸ் குரூப்ல இருக்கும்போது வந்து ஒரு அண்ணன் எல்லாரும் வந்து இசைந்தார் சென்னையில் சொல்றாங்க. தேங்க்ஸ். அவங்க தான் முதல்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன். டான்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நான் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு ஒரு அடுத்த ஒரு பள்ளி எனக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கூல் அது மாதிரிலாம் அப்படியே அது ஒரு மாதிரி வாழ்க்கைங்க அப்படியே சொல்லுங்க. இதன் மூலமாக வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு கிடைத்ததா? நிச்சயமான கிடைக்காம அது எப்படின்னா டான்ஸ் ஸ்கூல் போயிருக்கும்போது வந்து இந்த ஆர்கெஸ்ட்ராக்குள்ள தொடர்பு இருந்தது. அங்கே அனௌன்ஸ் பண்ணுவேன் நான் டான்ஸில். அதில் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த வாய்ஸ் கேப் வந்துருமா, இந்த ஆடியோ வேறு அந்த ஆடியோ வேறு ஆர்கெஸ்ட்ராவில் அந்த ஆடியோ வேறு நம்ம வாய்ஸ் கேட்கும்போது வீடியோ வாய்ஸ் கூட அப்படி வந்து ஒரு இனிப்பு தான். அதில் அப்படியே தொடர்ந்து நான் ஆர்கெஸ்ட்ராவில் அறிவிப்பாளர் போயிட்டு இருந்தேன். போயிட்டு முதல் கீபோர்டில் வாசிக்கும்போது பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. சரி நம்மளும் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் அப்படியே எதுவுமே ஒரு பிளான் இல்லை. வாழ்க்கை போகுது நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அப்படிதான் அந்த ஆர்வம் நல்ல லிங்க் கிடைச்சிருக்கு.
இதுவரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று உங்கள் வாழ்வில் கடந்து வந்த பாக்கி நீங்கள் கிடைத்தீர்கள். ஆனால் நீங்கள் விபரீத விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் கலைக்கலாமே? ஓகேண்ணா, கண்டிப்பா சொல்றேண்ணா. பொதுவாக எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. என்னதான் பயிற்சி எடுத்துருந்தாலும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து உட்காந்து வரைஞ்சி பார்ப்பேன். வரைஞ்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பேன், இந்த படம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பண்ணால் கஷ்டம் ஈஸியாக கேட்பேன். இது ரொம்ப கஷ்டம், வர முடியாது அப்படின்னா உடனே அதான் முயற்சி எடுப்பேன். ஃபர்ஸ்ட் தரையில் உட்காந்து பார்த்தாச்சு, அடுத்து ஸ்டூல் மேலே உட்காந்து பார்த்தாச்சு, அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின் போது காலை வச்சு உட்காந்து மேலே ஒரு வெயிட்டு தூக்குற மாதிரி ஒரு படத்தை போய் காமிச்சேன். இதில் வாய்ப்பில்லை, கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சரி உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அப்போ முயற்சி எடுத்ததான் அங்கே இருக்கிற பதில்களாக இருக்கும். இது ஒரு சாதனை பண்ண முயற்சி எடுத்தாங்க. பின்பக்கம் வளைஞ்சு வயிற்றில் 104 கிலோ பேலன்ஸ் பண்ணி காமிச்சது. அதுக்கப்புறம் கையில் கட்டி தலையில் தூங்கிடுவாங்க, கீழே வெயிட் இருக்கும், அந்த வீட்டை தூக்கி காமிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்ன அந்த கலவசம் நண்பர்கள் ஒத்துழைப்பில் அழகாக அலைய முடிச்சாச்சு. அதுக்கிடையில் ஒன்று இருக்குது, முதல் முயற்சி எடுத்தான். பின்னாடி பொதுவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பின்னாடி வளைஞ்சு அப்படின்னு நடப்பான். இதை ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தோணும்போது தான் அந்த ஸ்டெப்ஸை வந்து கனெக்ட் பண்ணி 360 படி அப்படியே தலையில் அப்படியே ஏறி 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 இறங்கி ஸோ முதல் பண்ண அந்த சாதனை வந்து மறக்கவே முடியாது. ஸ்டூலில் காலை வச்சு உட்காந்து தொடையில் ஆள் ஏற்றி பார்க்க கஷ்டமா அப்படின்னா எல்லாமே வேணாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணதான் அது. தொடையில் நிற்கிற 2 பேரும் சேர்ந்து 100 கிலோ, 52 48 100 கிலோ இருப்பாங்க. 2 பேருமே நண்பர்கள் தான். ஒருத்தர் ஒருத்தர் வந்து தமிழ். தேர்ஜ் ஸ்கூலில் 142 கிலோ, பக்கத்து 70 72, மொத்தம் 142 கிலோ. 2 பேர் என் தொடர்ந்து 2 அதை அடுத்த சாணியாக முயற்சி எடுத்தேன். அதுலேருந்து அடுத்த படி மேலே போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து பின்னாடி வளைஞ்சிருப்பேன். என் மேலே ஒரு பலகை இருக்கும், பலகை மேலே குழந்தைங்க வரிசையில் நிற்பாங்க. மொத்தம் அந்த குழந்தையோட வெயிட்டு வந்து 300 கிலோ. 300 கிலோ என் மேலே இருக்குது, வயிற்று மேலே இருக்குது, பேலன்ஸ் பண்ணி காட்டணும். இந்த மாதிரி ஒரு முயற்சி தான் அங்கே நடந்தது. ஸோ வாழ்க்கை அது ஒரு மாதிரியாக போய்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்கில் போரில் இறந்த ஒரு வீரர்களோட குடும்பத்துக்கு ஒரு நிதியுதவி செய்வதற்காக இந்த நிகழ்வு நடத்தி காட்டினேன். அந்த நிகழ்வில் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவிகள்லாம் வாங்கி கொடுத்தோம். ஸோ அது ரொம்ப மனதுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. எங்கள் வீட்டில் நான் அம்மா பிள்ளை, ரொம்ப செல்லம். அப்போ அவர்களோட பேசும்போது நீ இப்போ பண்ணுறல அதை பார்த்துட்டு ஆனால் மணி உங்கள் பையனான்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இல்லைடா, ஆனால் நீ என்ன ஆகணும்னு நீ தானே முடிவு பண்ணணும். நான் சாகுற வரை உனக்கு சாப்பாடு போடுவேன், உன்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார். தம்பி, வர காலத்தில் பணத்துக்கு தான் மரியாதை, அதையும் கொஞ்சம் யோசிங்க. இன்னொன்றா, யாரும் எதிர்பார்த்து நிற்காத, உனக்கு நீ தான், உன்னால் என்ன முடியுமோ அதை செய். ஜாலியாக இருக்கும், அது ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட். அப்பா நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கும் போது தீயா வேலை செய்யணும்டா. மணி இறங்கிடுறா. இங்க வந்து பாருங்க, வெற்றி ஆடுத சும்மா குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். என்னப்பா இந்த குத்துக்கு நாய் அழைச்ச மாதிரி அழைச்சிக்கிட்டு இருக்கு. நடனமாடும் பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் என்பது ஒரு தனி சுவையாக அனுபவித்தால் மட்டுமே எனக்கும்
அந்த அனுபவம் இல்லை, தாங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் எதுவும் கிடைத்ததா அல்லது அதுக்கு முயற்சி விளக்கம்? அப்பவே நமக்கு வந்து ஏதாவது ஒன்று கத்துக்கிட்டோம்னா அது பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுல எனக்கு இருந்தது. எனக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அது கொஞ்சம் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் அந்த டான்ஸு ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். அவங்க வந்து ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பாடி டான்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு ஒரு 8 பேர் போவோம். நானும் ஒரு பையன் 6 குடி பசங்க சும்மா பிரிச்சு எடுத்துருவாங்க, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்டாக மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஒரு ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டுக்கு வந்து 10 டீம், இங்கே ஒரு 50 பேர், அங்கே 50 பேர், அங்கே 50 பேர், மாடியில் சைடில் அது ஒரு மாதிரி கடைசி சாங் பரபரன்னு கொண்டு நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் புதுக்கோட்டையில் ஒரே பாட்டுக்கு வந்து ஒரு 250-300 பேர் வச்சு ஒரே கம்போஸ் பண்ணேன். அது கொஞ்சம் மத்தியமான சாங் வந்த டைமில் இந்த மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சியில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே தான் நம்ம பிஜி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு காமெடி எதுவுமே இல்லாமல் ஷோ பண்ணுறது தான் நம்ம பெரிய ப்ளஸ். அப்புறம் அந்த 80 குட்டி கூட்டம் பண்ணாங்க, பாட்டு பாடவா, இந்த மாதிரி ஷோலாம். இது வந்து எனக்கு என்ன பொறுத்தவரை எல்லாரும் போகிற பாதையிலேருந்து நம்ம வந்து ஒரு தனிமையாக நம்ம அங்கே போகிறோம். இது ஒரு பெரும் கதையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விருதுகள் எதுவும் கிடைத்ததா? கொஞ்சம் கதை கேட்போம். சின்ன வயசுல இருக்கும் வந்து ஒரு பாலை டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஜிகே மூப்பனார் ஐயா வந்து சோனப்பட்ட குழந்தைலாம் வச்சு நான் ஒரு ஷோ பண்ணி முடிச்சிருமே. ஒரு மெடல் ஒன்று போட்டு 500 ரூபா, அப்பெல்லாம் 500 ரூபா எப்படி இருக்கும் அப்போதான் வாங்குறோம். அது முதல் ஒரு நமக்கு வந்து உற்சாகப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாலை டான்ஸில் வாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் வளர்ச்சி பண்படுத்துறை சார்பாக கலைஞர் முடிஞ்சது வாங்கினேன். அப்புறம் மதுரை பெஸ்ட் யூத் அவார்டு நேர்காணல் சார் வாங்கினேன். அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அப்படி இப்படின்னு அது ஒரு ஜனரே அப்படி அது ஒரு வீட்டில் தான் என்ன பண்ணுறது. அப்போதான் உற்சாகமாக இருக்கும். அப்போ வந்து அதை ஷோ பண்ணணுன்றதுக்காக ஆள் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது தெரியாது. அவங்க வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்திக்கிற இடத்துல போய் நின்றுட்டு போது அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி ஆள் எடுக்கிறாங்களா. எனக்கு அது எப்படின்னு கூட தெரியாது. அப்போ ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவீங்களா? ஆமாம் எதிர்ப்பு பண்ணுவீங்கன்னா கேட்க இந்த மாதிரி ஷோக்கு பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ஷோவாக பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு பேசுகிறது வரும் அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு அனுப்பி உருவான அந்த வேகம். முதல் ஸ்டேஜ் வந்து என்னன்னா நான் இருக்கு நான் டாப் டக்கர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் நான் பண்ண முதல் அது ஸ்டேஜ் தான் பண்ணேன். அந்த மதுரையில் முதல் மேடை நிகழ்ச்சி கூட பார்த்தா சும்மா அப்படி இருந்தது. ஒரு பெரிய நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது. சொல்லவே எப்படிலாம் வாக்குங்க முதல் மேடை முதல் டிவியில் அங்கே இருந்தால் ஆரம்பிச்சது. அப்போல்லாம் லைவ் மேடை தான். இப்போ நான் சொன்னேன்ல மேடை நிகழ்ச்சி ஜோடி போகிறது பாட்டு இந்த மாதிரியே ஒரு ட்ராவலே நான் தமிழ் முழுவதும் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே ஒவ்வொரு போயிட்டு இருந்தேன். தமிழ் முழுவதும் போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அந்த லைவ்ன்ற ஒரு பேட்டர்னு அதுவரை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலேருந்து நம்ம மாநிலத்திலிருந்து ரைட் சொல்லி வீடியோ ஆடியோ வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டெலிஃபோனில் முன்னாடி வந்து என்ன பாட்டு வேணும் கேட்டு ரெக்கார்டிங் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. இது ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்குது. அதை நான் சொல்கிறேன்.
கரத்தை இப்படி இருந்து சென்று கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ச்சி பல அப்புறம் பல்லுநர்களாளர் இப்படியெல்லாம் என்றாலும் கூட தாங்கள் பாடல் எழுதியதாக நான் அறிந்தேன். இது ஒரு பக்தி பாடல் என்று சொன்னார்கள். நீங்கள் அந்த அனுபவம் பற்றி எங்களுக்கு நீங்கள் கேட்க முடியுமா? அந்த ஆர்கெஸ்ட்ரா போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இசை மேலே ஒரு ஆர்வம் இல்லைன்னா வரலைங்களோட அந்த சோசியல் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க வாசிக்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து கண்ணன் சொல்லி அவர் தான் பாட்டு எழுத ஆர்வத்தை கொடுத்தார். அப்படி ஒரு வாய்ப்பு தான் ஒரு டிவோஷனல் இருக்கும். கற்கோயில் எங்கள் சொல்லி திருச்செந்தூர் கிடைக்கிறார் அந்த கோயில். அந்த ஐயா தான் அங்கேயே போய் உட்காந்து ஹிஸ்ட்ரியில் கலெக்ட் பண்ணி ஒரு இப்படித்தான் அதான் முதல் பாடல். என்ன ஒன்றுன்னா நம்ம பேர் போடல, அது அன்னைக்கு ஒன்றும் தெரியல. காரணம் வந்து சின்ன பையனாக இருக்க யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு அந்த வயசுல ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த பாடல் ஒன்று இருக்கு, அது ஒரு ஹாப்பி தானே. இவ்வளவு நேரம் கிடைத்தது மிக அருமையாக இருந்தது. நிறைய விடயங்கள் தெரிந்து கொண்டது. வழி வேதனை எல்லாம் கடந்த நீங்கள் இதெல்லாம் போதும் இன்னும் பத்தாது என்ற தோல்வியை தருகிறார்களா? ஆனால் நான் கேள்விப்பட்டவரை நிறைய விடயங்கள் நீங்கள் கிடைக்கவில்லை என்று நான் அறிகிறேன். ஆனால் இருந்தாலும் அதை நீங்கள் தான் கிடைக்க வேண்டும். சரியா? எங்கே வாழ்க்கை பலன், அது எங்கே விரும்புமை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அது மாதிரி நான் இது ரெண்டு பக்கம் மாதிரி கஷ்டம் அதெல்லாம் இருந்ததுதான் எழுதி இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் புதுசாக முயற்சி எடுக்கணும் எடுக்கணும் அப்படி போ அந்த பொருளாதாரமா ஒரு பெரிய பொருள். ஆனால் அந்த நேரம் நான் ஒரு முடிவெடுத்தேன். போயிருப்போம் திருப்பதி போகணும் முடிவெடுப்பேன். ஜெயிச்சு தான் மதுரை தான் சொல்றேன், ஜெயிச்சு தான் நம்ம வரணும் அப்படின்னு. சரியா 8 வருஷம் எங்க என்ன பண்ண கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. முத்து மணி மாலை பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை. உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம். உன் கனவாலே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். ஆனந்து இந்த மாதிரி கலகலப்பா இருக்கணும் தான் நான் நினச்சேன். ஆனால் அப்போ என்ன நடந்துச்சு, ஆர்வக்கோளாறுல மனமே அப்படின்னு ஒரு கதையை ரெடி பண்ணி 5 சாங்கில் 3 சாங்கில் கம்போசிங்லாம் முடித்து இது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா கூட லிங்க்கில் நான் ரெடி பண்ணது. அதுக்கு ஒரு பூஜையும் ரெடி பண்ணி மதுரையில் முக்கியமானவங்கள இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்கள அவங்களெல்லாம் வர வச்சு எனக்கான நண்பர்கள் எல்லாமே வந்து வாழ்த்தி என்னை பாராட்டி இது நல்லபடியாக வரணும்னு எல்லாமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், மனமே பூஜையோட அப்படியே நின்றுச்சு. அப்படியே நான் நிற்கலை, தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு தான் இருந்தேன். முடியல. அதுக்குள்ளே சூழல் எங்கெங்கேயோ கொண்டு போய் நம்மளாடி சொன்னான்ல வெளியே போனேன் அப்படின்னு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். டேய் ஆனந்த், நீ நல்லா பேசுகிறாடா டேய்.
என்னடா ஸ்வேன், எப்பொழுது அர்ச்சனா எப்பொழுது வருகிறாய்? மணி மாஸ்டர் அங்கே போய் விட்டா நமக்கு கால் எடுப்பார். கொஞ்சம் அமைதியா இருந்ததான் என்ன? உனக்கு டென்ஷன் இல்லையாடா? ஜாலியா இருக்கா? கொஞ்சம் அமைதியா கிடக்க மாட்டியோ? ஏன்டா அப்படி ஹதைக்கிற? மாஸ்டர் போனாரு, என்னாச்சு ஏதாச்சும் ஒண்ணுமே புரியல. நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டுருக்கா. ஓ, இதற்கெல்லாம் ஒரு சினிமா என்னடா? அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் வறுமையாகத்தான் இருக்கல. கொஞ்சம் அமைதியா கிடக்க மாட்டியோ? கவலை இல்லாம இருக்க. கோமா என்ன ஹதைக்கிறேன்? என்ன கருத்து கொண்டு இருக்கிற? தன்மான கருத்தாரு, அதுதான உண்மை. நீ என்ன வளைத்தாயோ அதோடு நின்று விடு. அடுத்த முயற்சி எடுத்துக் கொண்டு தானாக தேடி வருவது சொன்ன. நீ எங்க இருக்கிறாய்? புலம்பின்றே இருக்கிறாய். சரியல்ல, இது சரியல்ல. இது உடல் நலத்துக்கு சரியல்ல. காணமாண்டிவர் நான் கூட இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு அழைப்பு வந்தால் போடலாம். நாங்க டென்ஷனா இருக்கேன், நீ உட்காந்து தொடச்சிட்டு இருக்க எல்லாத்தையும். இல்லை என்ற நேரங்களிலே பார்ப்போம். நாடா அப்படி எனக்கு தோன்றதை சொல்றேன், அவ்வளவுதான். இங்க யாரும் விளங்காமல் கிடைக்கல. நல்ல விளங்குது, நல்லாவே விளங்குது. கொஞ்சம் வறுமையா நானும் அப்படிதான் குழப்பவேன். நீதான் கவனமா இருக்க வேண்டும். நீதான் அஸ்வின். ஆனந்த் தானே. நீ சொல்ற வேலையை நான் கேட்பேன், அவ்வளவுதான். ஆனந்த் வர்ற மாதிரி பண்ணுண்டா. ஹர்மானே சொல்லுவார் தெரியுமா? ஒரு மதம் வைக்கும். அதைத்தானே ஹர்மான் சொல்லி கொடுத்தார். ஒரு வேலையை முடிச்சிருந்தாலும் அதோட முடிச்சு அமைதியா இருக்கணும். அது என்னாச்சு, அதாச்சு, எப்படியாச்சு, என்ன கேட்க கூடாது, யோசிக்க கூடாது. நடக்க வேண்டாம், அது நல்லது நடக்கும், நடந்த தீர்மானம் நீயும் நானும் முடிவு பண்ணுவா இல்ல. ஒரு நல்ல நடக்கும் போது இப்படி எல்லாம் கலைத்து லட்சுமி கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. தம்பி மிஸ்டர் ஆனந்த் பேசிட்டே போயிடலான்னு பார்க்காதீங்க. என்ன வழிமுறை வச்சிட்டு இருக்க? என்னடா வழிமுறை இருக்கிற மணி மாசாங்க என்னாச்சுன்னு தெரியல. அதான் முக்கியம். இரண்டாம் பகுதிக்கு வந்து கடைசி பகுதிகளை 8 ஆண்டுகள் இருந்து ஒரு மௌனம் சாதித்தார். அந்த மௌனத்திற்குள் என்னென்ன அடைந்திருக்கிறது என்பதை பார்க்க உங்களோடு நான் ஆவலாகிறேன். உங்களுக்கும் இரண்டாம் பகுதியாக வந்திருக்கிறோம். அந்த 8 ஆண்டுகள் கழித்து நீங்கள் என்னெல்லாம் முயற்சி செய்கிறீர்கள் என்பதை கொஞ்சம் கிடைக்கலாம். ஒரு வித்தியாசமான அப்படியே மதுரையில ஒரு வாய்ப்பு முடிச்சு அப்படியே சேலம் முடிச்சு அப்படியே முடிச்சு விழுப்புரம் பழனிச்சு அப்படியே போயிடுச்சு. இந்த 8 ஆண்டுகளோட வாய்ப்பு தான் வந்துருக்குன்னா
ஒவ்வொரு ஊர்லேயும் ஷோ பண்ணுறேன், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது சில நெக்ஸ்ட் டைம் 8 வருஷமா நான் வீட்டுக்கே போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்துருக்கேன். அந்த ஷோ முடிப்பேன், அங்கே ரமண கிடைக்கும், அதை வச்சு அடுத்த ஒரு முயற்சி எடுப்பேன், அந்த ஊர் கிடைக்கும், அதை வச்சு முயற்சி எடுப்பேன். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆனால் அது வேற வகையான ஒரு வாழ்க்கை. அது ஒரு அருமையான ஒரு ஞானம். அதுக்கப்புறம் தான் ஸோ எந்த ஊர்லயுமே நான் ஸ்டாண்டர்டாக இருக்கவே மாட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு அந்த ஊர், நாளைக்கு அது வருது. ஆனால் அப்படியே நான் வருது சில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8வது வருஷம் முடிச்சுதான் வீட்டுக்கே போய் நான் இருக்கிறேன்னே எங்கள் அம்மா தெரியும். எல்லாமே என்னாச்சு ஏதாச்சும் கேட்கல. ஸோ அந்த வகையில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கடமை முழுதும் ஒரு தொகுப்பாளர் நான் சொல்கிறேன். நான் வீட்டுக்கே போகிறேன். அந்த 8 வருஷ வாழ்க்கைன்றது வந்து இன்னும் எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் அதுதான் நம்மளை வந்து இன்னும் அடுத்த படிக்க எடுத்துட்டு போனோம். பெரும் ஒரு 8 வருஷம் அது மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் இன்னொரு 8 வருஷம் இருக்கு. அதை நான் அப்புறமே சொல்றேன். இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. மனிதனாக பிறந்த நீங்கள் எந்த காலகட்டத்தில் பின்பாக நீங்கள் அஸ்வினி ஆனந்த் என்று பெயர் மாற்றிக் கொண்டீர்கள்? அதை கொஞ்சம் நீங்கள் கிடைக்கலாமே. சப்ஜெக்ட்லாம் என் பேர் மணியன் தான். அப்புறம் டான்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆட கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போயிருந்தேன். அப்போ டான்ஸ் பார்த்துட்டு ஒருத்தர் வந்து உன் பேர் என்ன அப்படின்னாரு. மணிகண்டன் அப்படின்னேன். நான் நியூமராஜி பார்க்குறேன், பேரை வந்து ஆனந்தமணின்னு நீ பயன்படுத்திப்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆனந்தமணின்னு சொல்லி என் பேரை நானே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒரு தப்பு, அப்போ வந்து கெஜெட்டில் மாற்றில எனக்கு அதெல்லாம் தெரியல. அந்த காலகட்டத்தில் வாங்கின எல்லா விருதுலையுமே ஆனந்தமணின்னு தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நான் எல்லாருமே வாச்சியான் எப்படி சியா இருக்கா நல்லா இருக்கேச்சியான் அப்படி நான் கூப்பிடுவேன். ஆனால் ஆப்போசிட்டில் கூப்பிட்ற எல்லாருமே என்னை சியான்னு கூப்பிட்டு அது அப்படியே எனக்கு பேராகவே ஆகிடுச்சு. முத வேலூரில் வந்து FCC டிவியில் வந்து சியான்னு வழங்கும் புண்டக மண்டக அப்படின்னு போட்டு லைவ் போகுது. அன்னைக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த எல்லா ஊர்லையுமே சியான். ரெண்டாவது எனக்கு வந்து அந்த ஒரு செயலாச்சு சியான் கவுனிக் ஸ்டார்ஸ் அப்படின்னு நான் போட்டி ஆரம்பிப்பேன். அது அப்படியே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆனந்த் எடுத்து என்னோட நட்சத்திரம் வந்து அஸ்வினி, அதனால அஸ்வினி ஆனந்த் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கெஜெட்டில் மாற்றிட்டேன். கே மணிகண்டன். அப்புறம் தாத்தா பேரை சேர்த்து RK அஸ்வினி ஆனந்த் கெஜெட்டில் மாற்றினதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்குமே RK அஸ்வினி ஆனந்தா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆஹா என்ன பொருத்தம். பாடுங்க. சிங்கப்பூர் மாப்பிள்ள வந்தாங்க, அங்க கட்டினா இந்நேரம் சிங்கப்பூர்ல இருப்பேன் நானு. எல்லாமே சொல்றதுதான். என்ன வந்து சிங்கப்பூர்ல கேட்டாக, மலேசியால கேட்டாக. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. புள்ளைய பத்தியே கவலை இல்லையா, என்னைய பத்தி என்ன கவலை? ஆயிரம் இருக்கும் வாசல் போரும் வேதனை இருக்கும். எனக்கு தெரியாது. இப்போ நான் 1/2 மணி நேரத்துல இங்க சாப்பாடு ரெடியா இருக்கணும். எனக்கு இல்லைன்னு வச்சு இப்ப வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்கா, அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிடும். கல்யாணம் தான் பண்ணி தருவாங்க, சும்மா பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்களா? கல்யாணம் பண்ணி கொடுக்கறத அடிக்கடி பணம் கொடுக்கதானா? நல்ல முயற்சி. முதல்ல ரொம்ப அழகா பேசியிருக்காரு. பொதுவா வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் முதல் பெண், முதல் ஆண், முதல் கடவுள், முதல் ஆடை, முதல் பயணம், முதல் பரிசு, முதல் வெற்றி, முதல் தோல்வி, முதல் காதல், முதல் படைப்பு, முதல் கற்பனை, முதல் கவிதை, இப்படி எல்லாமே முதல் 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 வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில் இந்த முதல் இந்த பகுதியில் வெற்றியாளர் யார் என்பது ஒரு தேடல் இருந்து கொண்டதானே இருக்கு. பார்ப்போம் யார் என்று. வணக்கம். யாரு 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 அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லலாம், நீங்களே கேட்காத அப்படி சொல்ல முடியும். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சரத், எப்படி இருக்காங்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு கருப்பட்டினா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கீங்களா? சம்பந்தம் இல்லாம பேசினா நீங்க தொடர்ந்து பேச முடியாது கண்ணு. என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசணும். படிக்கிறீங்கன்னா படிக்கல, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடல. புரியுதா? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீங்க படிக்கிறீங்க? படிக்கல. ஆமா. படிக்கிறீங்க? இல்ல. போய் பேச மாட்டீங்க? பேசுவேன். பேசுங்க. பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியாது? தெரியும். என்ன தெரியும்? தெரியாது. இது எந்த ஊரு? தெரியாது. எந்த ஊருன்னு தெரியாது? தெரியும். சொல்லுங்க.
முடியாது. சொல்லியே ஆகணும். தேவையில்லை. சொல்லுவீங்க. சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்க முடியும். முடியாது. முடியும். முடியாது. கிளாப். அடுத்து போலாமா? ஓகே, நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், திருப்பி சொல்லணும். இப்போ 24 அப்படின்னா 42, 112னா 211. ரெடி? டைம் ஸ்டார்ட்ஸ். 36, 63, 93, 39, 907. 290. அடுத்து உங்க பேர் என்ன? ரேணுகா. ரேணுகா, முன்னாடி வாங்கக்கா. அக்கா, ரேணுகா என்பது 3 எழுத்து, அன்பு என்பது 3 எழுத்து, பாசம் என்பது 3 எழுத்து, நேசம் என்பது 3 எழுத்து, நன்றி என்பது 3 எழுத்து, வெற்றி என்பது 3 எழுத்து. நீங்க அடையணும், சரியா? சிம்சான் கனிக்ஸாஸ். நீங்க இப்ப நடந்து போறீங்க. நடந்து போறீங்க. நடந்து போறீங்க. சொல்லுங்க. நடந்து போகும்போது உங்க அண்ணன் எய்தாப்ல வராங்க. எய்தாப்ல வராங்க. வராங்க. வந்து உங்களை என்ன கேட்பாங்க? சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. ரோட்ல வரும்போது சாப்பிட்டியாச்சான்னு கேட்பாங்களா? இல்ல முன்னாடி வந்தப்ப சாப்பிட்டியா? இல்ல. சொல்லுங்க. சொன்னீங்கல்ல. அடுத்து உங்க பேர் என்ன? ஹரிஸ்ரீ. ஹரிஸ்ரீ. சூப்பரா பேசணும், சரியா? முன்னாடி வாங்க. சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். எல்லாருமே உட்கார்ந்திருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களா உட்கார்ந்திருக்காங்க. நீங்க ஜெயிச்சா கை தட்டுவாங்க. ஜெயிச்சா தானே கை தட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம். உங்க பேர் என்ன? தக்ரீனா. ஓகேடா, போடிக்குள்ளோமாண்ணா. சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். நீங்க முட்டிங்க வண்ண ஆடையில வந்திருக்கீங்க. பள்ளி வண்ணாடை தெரியாது. இப்ப நீங்க வந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். திரும்பி போகும்போது அண்ணன் உங்க கூட்டிட்டு போக வருவாங்க. ஆமா. உங்க பேர் என்ன? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. சூப்பரா பேசணும், சரியா? பக்கத்துல வச்சுங்க. சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு? தமன்னா. தமன்னா நடிச்ச ஒரு 4 படம் பார்த்திருப்பீங்க. பாத்திருக்கேன். எங்க பாத்தீங்க? வீட்ல பாத்திருக்கேன். வீட்ல தமன்னா வந்திருக்காங்க. தொலைக்காட்சியில பாத்திருக்கேன். தொலைக்காட்சியில வீட்ல பாத்திருக்கீங்க. தமன்னா நேர்ல பார்த்ததே இல்ல. பார்த்தது கிடையாது. அந்த ஆசையே இல்ல. இல்ல. உங்க பேர்? உங்க பேர்? அபிராமி. அபிராமி. படிப்பலவா? சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். அபி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்குது. அது நீங்க தான் நினைச்சு நடந்து நினைக்கிறீங்க. ஆமா, அதான். அடுத்து வணக்கம், உங்க பேர் என்ன? பவானி. பவானி. படிப்பலாமா? சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். பவானி, நீங்க வந்து ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கும். அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க. உங்க வீட்ல உங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பா இருக்காங்க. ஆனா இந்த தானியா மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? தெரியல. தெரியாமே பிடிக்காது. ஆமா. உங்க பேர் என்ன? சௌமியா. சௌமியா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சும்மா சொல்ல, நல்லா பேசுங்க. அண்ணன் தானே, என்னையா உங்களுக்கு போவா? படி போலாமையா? போலாம். சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். நான் இப்படி குழப்பறேன்னு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்க. ஆமா, பேசுறேன். உங்க பேர் என்ன? அபிநயா. பக்கத்துல அபிநயா. அபிநயா. படி போலாமா? சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். நீங்க இன்னைக்கு பேசுனது நீங்க எதிர்பார்க்கல. பொங்கல் அன்னைக்கு நீங்க வீட்ல டிவில பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு தொலைக்காட்சியில பார்க்கலாம். நீங்க பாப்பீங்க. பாப்பேன். நீங்க பேசுன எல்லாத்தையும் டிவில பாப்பீங்க. நான் பேசுன எல்லாத்தையும் தொலைக்காட்சியில கேட்பேன். சொந்தக்காரங்க எல்லாருமே பாப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே பாப்பாங்க. நீங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? நான் டிவில அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? பிரவீனா. முன்னாடி வாங்கண்ணா. ரெடியாண்ணா? சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். பிரவீனா, நீங்க டான்ஸ் ஆன ஆசைப்பட்டு தானே வந்தீங்க? வந்தேன். ஆனா இங்க ஏன் பேசுறீங்க? பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே இல்ல. பிடிக்குது. அப்படின்னு நீங்க சொன்னா நான் நம்பணுமா? உங்க இஷ்டம். உங்க இஷ்டம் என்ன? நீங்க நம்பாதது உங்க விருப்பம். என்ன உங்கள மரியாதையை பேசுறீங்க? சொல்லுங்க. ஏதோ போடவடன்னு பேசுவீங்கன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் கிடையாது. அப்படினா பேச மாட்டீங்கல்ல? பேச மாட்டேன். நீங்க நல்ல பொண்ணு தானே? நல்ல பொண்ணு தான். யார் சொன்னா கேப்பீங்க? எல்லாரும் சொன்னா கேட்பேன். நல்லது சொன்னா கேட்பேன். நல்லது யார் சொன்னா கேப்பீங்க? நல்லது யாரெல்லாம் சொல்றாங்களோ அது சொன்னா கேட்பேன். கேப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? வணக்கம், உங்க பேர் என்னமா? தர்ஷினி. தர்ஷினி. நல்லா பேசுவீங்க. பேசுவேன். முன்னாடி வாங்க. சிம்சான் கவுனிக்ஸ்டர்ஸ். உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்?
எனக்கு பாட்னி தான் பிடிக்கும். பாட்டனி தான் பிடிக்கும். சென்ற பகுதியிலே நாம் அவர் கடந்து வந்த பாதையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்படி அந்த 8 ஆண்டுகள், அந்த 8 ஆண்டுகள் எப்படி கடந்தது, அதையெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பயணத்தில் எப்படியெல்லாம் அந்த வளர்ச்சி ஒரு பக்கம், தளர்ச்சி ஒரு பக்கம், இது இல்லாம வாழ்வில் எதுவுமே இல்லை. அமர்ந்து வேண்டானே அது எப்படியெல்லாம் அடுத்தடுத்த காலங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சாதனையாளர், அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் எப்படி நாம் சாதிக்க தூண்டிய விடயங்கள், எப்படி சாதனையை முயற்சித்தார், முடித்தார் என்பதை இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து கலை கேட்கின்றோம். வணக்கம் அன்புள்ளங்களே, இந்த இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் எண்ணத்தில் எழும்புகின்ற எழுத்துக்கள் சொற்களாக மாறும் பொழுது எவ்வளவு வலிமை பெறுகிறது. சில நேரம் மகிழ்வாக மலரும், சில நேரம் ஆபத்தை உருவாக்கும், சில நேரம் வலியினை உருவாக்கும், வருத்தத்தையும் உருவாக்கும். ஆனால் அச்சொற்கள் சிலரை நான் சொல்வது சரிதான் என்பார்கள், சில பேர் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்பார்கள், சில பேர் நான் கோபத்தில் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன் என்பார்கள். ஆனால் எவரும் தான் சொல்வது தவறு என்று உணர்வதற்கு காலம் எடுத்துக் கொள்வார்கள். அதற்கு என்ன செய்யலாம்? மௌனம். குறிப்பாக ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. இந்த மாதிரி கோபத்திலும் குழப்பத்திலும் தான் வார்த்தைகள் வேகமாக வெளிவரும். அந்த நேரத்தில் மௌனத்தில் நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக நட்பிலும் உறவிலும் விரிசல் வராமல் நாம் வளர்த்துக் கொள்ளலாம் நம் உறவுகளை. மௌனத்தை விட சிறந்த மருந்து வேறொன்றும் இல்லை. இந்த எதிர்வினை உண்டு என்பது நிச்சயம். அது எல்லார் வாழ்விலும் நாம் அனுபவித்திருப்போம். முடிந்த அளவு அந்த மாதிரி கோபம், குழப்பம் உள்ள நேரங்களில் மௌனத்தை ஒரு சிறிது வினாடிகள் நீங்கள் அடக்கிக் கொண்டாலே ஒரு பெரும் கடினமான வார்த்தைகளை நம்மளால் தவிர்க்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த முறை நான் கேள்வி கேட்கிறேன், தம்பி பதில் சொல்லட்டும். நன்றி சொல்லக்கூடியவர்கள் துணையா இருக்கிறவங்க, துணையா இருந்தவங்க, தூரமா போனவங்க, உன் நண்பர்களை பற்றி, கடவுளுக்கு நிகரானவங்க, மகிழ்ச்சி பற்றி. மகிழ்ச்சி என்ன விலை கொடுத்து வாங்க முடியாதுண்ணா, உள்ள இருந்து எடுத்துக்கணும்னா. காலம் பற்றி. ஏற்றுக்கொள் என்பதை உணர்த்தும். உணர்ந்தவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். அவ்வளவுதான். சரி என்ன? வெற்றியை பற்றி. எல்லாராலும் முடியும்னா. சாதிப்பது பற்றி. அண்ணா அதுவா வாழ்றதுனா, அதுவாயிருதுனா, அவ்வளவுதான். வாழ்க்கையை பற்றி. எதுவாயினும் கலங்காதிரு, அவ்வளவுதானே. நீ அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை. காலம் வரும்போது எல்லாமே வரும்னா. கடவுளை பற்றி. உனக்குள்ளே இருக்கிறார், தேடு. வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டது. எதுவும் நிரந்தரம் இல்லை. இப்படி என் வாழ்க்கை கலகலப்பா போன காலத்துல மேலும் ஒரு வாய்ப்பு. பிஜேவா இருந்தா என்ன, ஆர்ஜேவா மாத்துறாங்க. மதுரை முத்தண்ணா ஒரு எஃப்எம்ல நல்ல ஒரு வாய்ப்பு அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மதுரையில் போய் வாங்கும்போது முழு சந்தோஷம். பெஸ்ட் விஜயாவா ஆர்கே அஸ்வினி ஆனந்த் எப்படி தெரியுமா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீல். அதை தொடர்ந்து சாதிக்க வேண்டும் என்பதை தாண்டி சாதனை இரண்டும் ஒன்றாக இருந்தாலும்
முயற்சி என்பது வேறு, அது படைப்பு என்பது வேறு. நீங்கள் முன்னே முயற்சித்த எல்லாமே முயற்சி 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 அப்படியே இருக்கிறது. பாராட்டலாம், உங்களை கௌரவப்படுத்தி இருக்கலாம், எல்லாம் நடந்திருந்தாலும் அது பதிவு என்பதுதானே இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிதானே? கலைப்பது சரிதானே? அதுபோல் நீங்கள் முதல் சாதனை எங்கு எப்பொழுது அதை பற்றி கொஞ்சம் செய்தாரு. இப்ப பொதுவா நான் தீபாவளி பொங்கல் அப்படின்றத விட என்னோட பிறந்தநாள் மட்டும் தான் நான் கொண்டாடுவேன். நான் கொண்டாடுறது என் பிறந்தநாள் மட்டும் தான். அது இந்த நாள் எனக்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள். அதுல அந்த உலகம் இல்லை, நண்பர்கள் இல்லை, நிகழ்ச்சி எதுவுமே இல்லை. அந்த ஒரு நாளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவேன். அந்த மாதிரி 2014 ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கொண்டாடிட்டு இருக்கும்போது அப்ப நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒரு வேளை இத்தனை வருஷமா தமிழகம் முழுவதும் நம்ம ஷோ பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த துறையில ஏதாவது நம்ம சாதிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடையிலாம ஒரு வார்த்தை வருது. ஒரு வேளை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இது வர ஷோ தான் பண்ணோம், சாதிக்க நினைக்கிறேன். ஒரு வேளை மாறி நான் ரோட்ல இங்க பிச்சை எடுத்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு டீயா வாங்கி கொடுங்கடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன். திட்டுறாங்க, என்ன சும்மா நான் அப்பெல்லாம் ஒண்ணு ஆகாதுங்க, நல்லா வந்துருக்காங்க அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதேதான் 2014 பிறந்தநாள் முடிஞ்சு பிப்ரவரி 1 ஜனவரி 10 பிப்ரவரி 1, 2, 3, 4, 5 அப்படியே கையில எல்லா ஷோவும் டக்கு நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு, எதுக்கு நின்றுச்சு அப்படின்னு அந்த நேரம் எனக்கு தெரியல. ஏதோ அடுத்த வாரம் வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். இப்படியே 2-3 மாசம் போயிடுச்சு. அப்படி டோட்டலாக லாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் ஒரு 8 வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் ரெஸ்ட் இல்லாம ஷோ பண்ணோம். இந்த டைம் அப்படி ஆனது சரி மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தெரிஞ்சது கொஞ்சம் அப்படி இப்படி சூழல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிருப்போம் அப்படி ரொம்ப ஒரு குழப்பம் எல்லாத்துக்கும் வரலாங்க. அப்ப தெரிஞ்சு ஷோ இல்லை, ஷோல எந்த பிரச்சனை இல்லை. அந்த சூழல் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த ஒரு ஓய்வு நம்ம கேப் இருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 16-20 நிமிஷமா டிராவல் பண்ணிட்டோம். ஒரு ஓய்வு கிடைக்குது, இதை வேற மாதிரி பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு ஞானம் உருவாகும். என்ன பண்ணலாம், ஒரு 12 மணி நேரம் வேலை விட்டு இறங்காம ஒரு ஷோ பண்ணலாம், எங்க பண்ணலாம், செஞ்சு அப்டேட் பண்ணலாம். இதுவரை நான் ஷோ பண்ணி போல எனக்கு முதல் முறை மார்க்கெட்டிங் நான் போறேன். என்னோட ஷோக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றது அங்கதான் முதல் ஆரம்பிக்கும். கான்பிடண்டா எனக்கு பண்ணோம், எல்லா சப்போர்ட் இருந்தது. ஸோ சரியா முடிச்சோம், மேடையில் ஏறணும் இறங்கணும், இந்திய சாதனையில் இடம்பெற்றது. இதை விட அந்த தருணம் என்பது எனக்கு ஷோவோட அந்த ஷோக்காக உருவாக்க அந்த காலம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதாவது மகிழ்ச்சி உதவி செஞ்சாங்க, பண்ணாங்க, வச்சாங்க, அதெல்லாம் பக்கா. அத சரி பண்றதுக்கான அந்த வழி இருக்குல்ல, எல்லா தொழிலையும் இருக்கும், எல்லா முயற்சியிலையும் இருக்கும். ஆனா அது என்ன மாதிரி யாரும் வரக்கூடாதுங்க. வெற்றி எல்லாத்துக்குமே வரணும். ஸோ இந்த வழிகள் கொஞ்சம் குறைவா இருக்கும். வழி இல்லாம எதுவுமே இல்லை, குறைவா இருந்தால் நல்லா இருக்கும். நான் கடவுளுக்கு நான் வேண்டிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ முதல் சாதனை இந்திய சாதனை. அந்த சாதனைக்காக எனக்கு துணையா இருந்த எல்லாருக்குமே இந்த வேலையில மீண்டும் வர நன்றி. இதை பண்ண லைவே பண்ணோம் யூடியூப்ல. குறிப்பா ஆனா முருகேசன் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க. அவர் தான் அங்க உள்ள சேனல் இன்சார்ஜ். அவர் கூட இருந்து முதல் ஷோ லைவ்ல போகுதுன்னா
எனக்கே தெரியாது. வராங்கப்பா ரெடி பண்ணாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் சென்னை ஃபுல்லாவே ஷோ லைவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. தேங்க்ஸ் எல்லாத்தையும். Book of Records டெல்லி ஃபரிதாபாத்ல இருக்கு. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனிவர்சிட்டி யுனைடெட் கிங்டம் லண்டன். வெரைட்டி ஷோ மேரத்தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது. 12 hours நான் ஸ்டாப் வெரைட்டி ஷோ மேரத்தான். வேற டைலாக் ஏதாவது சொல்லுங்க. என்னால இப்படி போட்டு போட்டு படுத்துறாங்களே. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. ஒரு தடவை நான் சொன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்தியாவில் இதற்கு யாரும் பண்ணாத ஒரு விஷயம் வந்து உங்க தஞ்சாவூர்ல அஸ்வினி ஆனந்த் பண்ணியிருக்காரு. தட்ஸ் லாங்கஸ்ட் TV show marathon. He'll be a record holder. அதுக்கு official certificate we gonna sponsor. I mean we gonna hand over to him. So எல்லாரும் கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கலாமா? ஆனால் இரண்டாம் அந்த சாதனை என்பது எந்த இடத்தில் மீண்டும் சாதிக்க வேண்டும் என்று தாங்களுக்கு தோன்றியது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கதைத்தான் எங்களுக்கு தெரிந்து கொள்வதாக இதில் பார்க்கும்போது எங்களாவது நாம அப்படி ஒரு சாதனையை சாதிக்க ஒரு வழியாக இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கே ஸ்ரீன். மனுஷனை பிறந்துட்டே அனுபவிச்சுதான் ஆகணும். எது ஜெயிக்கும்? மன உறுதி. எது நிம்மதி கொடுக்கும்? பொறுமை. எப்பவுமே யாரை நம்பலாம்? இறைவன் மட்டும்தான். சரி, என்ன செய்யணும் சொல்லு. சரணாகதி ஆயிடு. மறக்க கூடாத 3 நிகழ்வு என்ன? கஷ்டப்பட்டது, உழைச்சது, சந்தோஷமா இருந்தது. பிடித்த 3 உறவுகள் யார்? படைத்த, நேசித்த, உதவி செய்த உறவுகள். 3 பேருக்கு உதவி செய்யனா யாருக்கு பண்ணுவீங்க? உதவி இல்லாதவனுக்கு, உதவி செய்யறவனுக்கு, உழைச்சு ஜெயிக்க நினைக்கிறவனுக்கு. நன்றி சொல்லக்கூடிய 3 நபர்கள் யார்? வேலை கொடுத்தவங்களுக்கு, வேலை கொடுக்கறவங்களுக்கு, வேலை சொல்லி கொடுத்தவங்களுக்கு. ரொம்ப வெகுவாக இருக்கிறது. 75 மணி நேரம் எவ்வளவு சோர்வு, மனதிடம், அடுத்து என்னதான் நடக்க போயிருந்த ஒரு பயம், அதையும் தாண்டி உங்களுக்கு இணையர்களும் நண்பர்களும் ரொம்ப துணையாக இருந்திருக்கிறார்கள். அதை விட வாழ்வில் வேற என்ன இருக்க முடியும்? நீங்கள் கொடுத்து வைத்தவர்தான். அதற்கு பின்பு என்ன நடந்தது? அதை உங்கள் சோதனைக்கெல்லாம் பிறகு அவர்கள் எப்படி நீங்கள் சமாளித்தீர்கள்? ஒன்று, அதற்கடுத்து மீண்டும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் தோன்றியது. அதை பற்றி நாம் நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தார்கள் நன்றாக இருக்கும். கேட்கலாமே. சொல்றேன், சாதனை ரொம்ப சோதனை வர வேலை செய்யும். இதெல்லாம் தாண்டி யாருமே வாய்ப்பேறல. பார்த்தீங்களா, உங்களுடைய வாழ்வில் நடந்த ஒவ்வொரு விடயங்களுமே ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. எப்படி எல்லாம் முதலீர்கள் சமாளித்தீர்கள் என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அதுக்கு இடையிலே அகக்கூத்து என்ற ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் தயாரான நேரம் கூட ஒரு பெரும் தடையை தாண்டிதான் நீங்கள் அதை முடித்தீர்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆம், ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு, அது எழுத வேண்டிய கட்டாயம், அதை பிரசுரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழல், அதை வெளியிட வேண்டும். அந்த வெளியீட்டில் என்னவெல்லாம் நாம் அதை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு கொஞ்சம் எனக்கே அது நீலக்கரை அவர் ஐயா இருந்தாரு, அந்த ஆசனம் சொல்லுவேன். அவர் தான் எழுதுக்கு கொஞ்சம் விஷயம் கொடுத்தாரு. சும்மா இருக்கும்போது எழுது நேரம், இந்த நேரம் அப்படிதான் இருக்கும், அதனால எழுத ஆரம்பி அப்படின்னாரு. அப்ப நேரம் கிடைக்கும் போது தான் எழுதிட்டே சேர்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சமா சரி, முதல் ஒரு புத்தகம் போடுற தாண்டி போயிட்டு இருந்தது. கேட்டேன், இந்த மாதிரி ஒரு புத்தகம் போடலாம் அப்படின்னு. சரி, என்னப்பா அதுக்கு
புத்தகம் வெளியாச்சு, ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. சரி ஒரு ஷோ பண்ணலாம் அங்கே. அப்போ வந்து ஒரு சாதனை பண்ணலாம்னு சொல்லி ஒரு சாதனைக்காக முடிவு எடுத்து இந்த சாதனைக்குள்ள தஞ்சாவூர்ல ஒவ்வொரு துறையிலையும் முக்கியமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வச்சு ஒரு விருது கொடுக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தயாரை பண்ணி நம்ம அரண்மனை ஹாலில் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது. ஒரே ஆகும் நானும் சீனும் அவங்க 2 பேர் தான் இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணோம். ஷோவை எடுத்து முடிச்சாச்சு, பக்காவாக வந்துருச்சு, எல்லாமே நல்லபடியாக நடந்தது. அப்புறம் என்ன காலம் வேலை செய்யாம என்ன செய்வோம், தாங்கி தானே ஆகணும். சொல்றேன் கண்டிப்பா. மனசுக்கு ஒருத்தர் பிடிச்ச உடனே பார்க்கணும், பேசணும், வீடியோ இருக்கு, என்ன படிக்குது, என்ன வேலை, யார் வீட்டில் யாரா இருக்கு, இப்படி பழைய வருஷம் நமக்குள்ள பார்க்குதா, நம்மள தான் பார்க்குது, நம்மள மட்டும் தான் பார்க்குது, இப்படி பக்கத்தில் வேற இருக்காங்க, ஒரே குழப்பமா இருக்கு, நம்மள பார்க்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பிடிக்கும், ஏன் பிடிக்கும், பிடிக்கும், எப்படி நம்மள்ட்ட சொல்லி குழம்பு சரியா வருமா வராதுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்போம். அவள்கிட்ட நம்மளோட அழகா பிடிச்சி யாராவது பேசினா வருமே ஒரு கோவம், நம்ம வேணாம்னு சொல்லி ஒரு பையன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருமே ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும். அது எப்படி இருக்குன்னு ஒருத்தர் காலேஜுக்கு மட்டும் தான் தெரியும். இது 20, 20, 25, 30, 35, 40, 45 எப்போ வேணாலும் இப்படினாலும் வரும். மனசுக்கு பிடிச்ச ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்திருக்கும், வரலாம், வந்துட்டு போயிருக்கலாம். இல்லை இதெல்லாம் காலம் தான் தெரியுமா, நம்ம கிட்ட மட்டுமே நம்மது. பண உதவி யாராவது கேட்டால் ஏன் கேட்குறேன், எது கேட்குறாங்க, அவ்வளோ பேர் தெரிஞ்சு நம்ம கேட்கலாம், கொடுத்தா திருப்பி வருமா, வருமானம் இல்லை. நமக்கு தேவையான பணம் யார்கிட்ட கேட்டால் கேட்கறது இவ்வளவு யோசிக்கிறோம் பணம் கொடுக்கறதுக்கு. அவர் நிலைமை நமக்கு வந்தால் இதே மாதிரி நான் தான் யோசிப்பார். பணம் இருக்கு, மனசில் பணம் இருந்தால் மனங்களை மாற்றி பணத்துக்காக மனசுகள் விட்டுறாதீங்க. நல்ல குணம் உள்ளவங்க இந்த உலகத்தில் பார்க்கறது பேசுறது பழகி ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடவுள் அவங்களை அவ்வளோ எளிதாக கடமாட்டது. அவங்க எப்பவுமே ஆறுதலாக இருப்பாங்க, கோவப்பட மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க, சுயநலம் இருக்க நல்லது மட்டுமே பேசுவாங்க. இது மட்டும் இல்லை, தலை கஷ்டமே வந்து நமக்கு நம்ம கஷ்டத்தில் அவங்க ஆறுதலாக இருப்பாங்க. நம்ம முகத்தை பார்த்து பேசி நம்ம புரிஞ்சு பேசுவாங்க. நம்ம சொந்தம் கூட நம்மளை விட்டு போயிடலாம், நம்ம கஷ்டம் வந்தாலும் நம்ம தேடி போக மாட்டாங்க. சொல்லி கேட்கப்படும் பேசினா கோவம் இருக்கணும். எப்பவுமே போல அம்மா தான் பேசுவாங்க. நான் இவங்க இருந்தா நல்லா இருக்கணும் வார்த்தை வரும். நான் பணம் இந்த மனசு நம்ம பணமில்லை, நல்ல குணம் இருந்தால் எல்லாமே இந்த எல்லாத்தையும் காலம் கையில் வச்சிருக்கேன் தெரியாம நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க காலம் உங்களுக்கு வந்துட்டு நான் என்ற வார்த்தையே இருக்காது. இது சொல்றது காலம் எல்லாம் ஆடவன் செய்யும். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக மகிழ்ச்சி அன்பா ரொம்ப இன்பம் விளைஞ்சிருக்கேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு அம்மா அப்பா சித்தி சித்தி பெரிய அத்தா மாமா தாத்தா பாட்டி நண்பர்கள் மீண்டும் இந்த நிகழ்ச்சி மீண்டும் இதே நிகழ்ச்சியில வந்து ஒரு சாதி உங்களை சந்திக்க வணக்கம் கூறி உங்கள் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு விடையுமே ஒரு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதை கேட்பவர்களுக்கு உங்கள் உள்ளம் எப்படி இருந்திருக்கு, அந்த மனங்களை எப்படி நீங்கள் கையாண்டீர்கள் என்பது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இருக்கட்டும், அதை கூட்டு அதை கடந்த ஒரு இடைவெளி என்று நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? இருந்திருக்கலாம். அதற்கு பின்பு கூட ஏதோ உடலில் சார்ந்த ஏதோ ஒரு சோதனை என்ற உங்கள் நண்பர்கள் கதைத்தார்கள். கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருந்தது. அதன் பின்பு நீங்கள் 3வது சாதனையும் 4வது சாதனையும் கொஞ்சம் தான் ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது போல் இருந்தது. ஆனால் நீங்கள் அதை எப்படி கையாண்டீர்கள், எப்படி அதற்காக முயற்சித்தீர்கள், அந்த சூழல் எப்படி உங்களுக்கு உருவானது என்பதை நீங்கள் கொஞ்சம் கலைக்க வேண்டும். அந்த காலம் ரொம்ப கடுமையான காலம் தான். அது சொல்லவே முடியல. தனிமனை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாப்பாடு பிரச்சனை எல்லாமே டோட்டலாக விளையாக்க வேண்டிய காலையில் எந்திரிப்பேன், நிற்பேன், போவேன், வருவான், அப்படியே தூக்கம் வராது, அப்படியே சும்மா இருக்கும்போது அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நடந்ததுக்கு ஒன்றும் யோசிக்க முடியல. அந்த நேரம் வந்து காலில் ஒரு மாதிரி வலி வந்து சரியாக நடக்க முடியல. அதுக்கிடையில் முன்னாடி கூட அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்து போகும்போது டூவில் இருந்துச்சு, பின்னாடி தலையில் ஒரு அடிபட்டுச்சு. அது வேற பக்கம் வரைக்கும் இது வெளியே தெரியாது. முதல் முறையாக நான் வெளியில சொல்கிறேன், நண்பர் மட்டும் தான் தெரியும். முதல் முறையாக நான் இந்த நிகழ்வுல சொல்கிறேன். இந்த மாதிரி உடல் ரீதியாகவும் சுற்றி எல்லாமே ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. கால் கூட கேட்டேன் நான், ஏன் அவ்வளோதான் போய் லட்சுமிலாம் சோழம் பண்ண மாட்டாரு, சும்மா அப்படியே அங்கே நிற்கிறாங்கன்னு அப்படிதான் வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு உள்ள இருக்கிற அந்த தீயை மட்டும் அனைவரும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வருவார், வீட்டு வருவார், இல்லை காலம் அப்படி இருக்கலாம். அப்புறம் இதுக்கு பிறந்தது ஜெய் பண்ணா அப்படின்னு நினச்சி அது பிறந்தான். கொஞ்சம் விஸ்வரூபம் ஆரம்பிச்சது, முடியல. இருந்தாலும் பெருசாலாம் எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஒரு நண்பர்கிட்ட கேமரா மட்டும் உதவி கேட்டு ஒரு சாதனை ரெடி பண்ணுறேன்.
ஆகுல் அப்படின்றது தலைப்பு. ஆகுல் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது. அந்த அதிர்ஷ்டம் யாருன்னா என் நண்பர்கள் தான் அப்படின்றத ஒரு ஸ்கிரிப்டா இருந்து 58 செகண்ட்ல அவன் 35 வார்த்தை செகண்ட் டைம்ல முடிச்சு கேமரா இப்படி இருக்கும் எழுதுறாரு. முதல் டைக் போறோம் 1:5 போகுது, ஆனால் 1:5 போகுது, சரி 1 டைக் போகலாம் அப்படிப்போ செகண்ட் டைம் போறோம் 55 செகண்ட் முடிச்சு சொல்லுது. ஓகே தான். மூன்றாவதா இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல பண்றது, ரொம்ப ரிஸ்க் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பண்ணி அனுப்புறேன், ஃபோன் பண்ணி சொல்றேன் அந்த மாதிரி 58 செகண்ட் 35 வார்த்தை அப்படின்னு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டா. வாய்ப்பே இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணவே முடியாது அப்படின்ட்டா. ஸ்பீச் அப்புறம் ஃபைல் அடிச்சதுக்கப்புறம் தான் சூப்பர் ஓகே டன் அப்படின்னா அப்பாடா. ஆனா அப்பயுமே அந்த நெருக்கடி எதுவுமே தெரியல, அப்படியே தான் இருப்பான், அப்படியே போயிட்டு இருக்கோம். நினைப்பாங்க பார்த்துருப்பாங்களா. அதுக்கப்புறம் அது 320 வார்த்தையை பேசலாம் அப்படின்னு நினைச்சோம். அது 65 செகண்ட் முடிச்சோம். இது ரெண்டுமே ஸ்பீச் இருந்தது. அதாவது கூத்து தலைப்பிட பண்ணோம். வரத்தான் செய்யும், உடனே எல்லாருக்கும் வந்துடாதுல்ல. அதான் அதிகபட்சம் பச்சையை தீர்த்ததுன்னா தேநீர் தான். அது தேநீர் இடையில என் நண்பர்கள் எனக்கு ரொம்ப துணையா இருந்தாங்க. அது இந்த இடையில பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த வீட்டை சொல்றது ரொம்ப சகனம். ஏன்னா அவங்களா இருந்துட்டு செல்மத்துறையான ஃபீல் பண்ணாலும் நான் அதிகமாக சொல்றது கூட இருந்த மட்டும்தான் தெரியும். வெளியில வரவங்களுக்கு நான் ஏன் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய நடந்தது ஜெயிச்சவங்கள. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அஸ்வினி நகைச்சுவை பாரம்பரிய நம்பர் பாசம் ஒருவர் அம்மா அப்பா பத்து மாப்பதாத்த படி முன்னாடி ஒரு நகரில் சேர்க்கப்பட்ட புத்தியில் மனித வெற்றியால் வெற்றிப்பட்ட மனித புத்திசாலி கலைஞர் சில்படி நீங்கள் நாளில் ஆட்டம் பாட போட பரிசு நடத்தின புரியாமல் எங்கிருந்து நீ வாழ்க்கை துன்ப வாழ்க்கை கூட வாழ்க்கை முன்னே போல இப்படி வழிவரை முயற்சியை தொடர்ந்து உண்மையை நிறைய மனதில் பல்வேறு உதவி பெறக்கூடும். கேட்பதில் கிடைக்கப்பட்டு உலகத்திலே உணவை புரியல உலகத்தில் என்ன மருமாறு 10 துணை கருத்து துணை இருக்கு. வருத்தம் கொடுக்கிறது பல கேட்டு அளவு மனதில் வாழ்க்கை வசதி கேட்டோடு நடந்து காத்த என்ன நன்றி நினைக்கிறது. சோதனை படிமை தானே விட்டு நண்பர் துணையோடு காலம் துணை பெற்ற எப்படி நடமாதாங்க பார்த்து முயற்சி காலத்து முடிவு பண்ணி நடந்து அடிப்படை கேட்ட முயற்சி பொறுமை நிச்சயத்தினை எத்தனை கோடி எண்ணங்களோ என்னால் உருவாக்கி இதை கடந்து முடியும் நம்பிக்கொள்ள முடியாது. அடுத்த ஒரு விடயம் 5வது சாதனை என்பது வந்து தஞ்சையில், அது மதுரை. அந்த மதுரையில் எப்படி உங்களுடைய நட்பு எதை சார்ந்து நீங்க சென்றீர்கள்? பிறந்த ஊர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சென்று அந்த சாதனையை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது புதிய அனுபவங்கள் ஏதாவது எடுத்துக்கொண்டா? ஏன்னா அனைவருக்குமே தான் இருக்கும் பிறந்த இடத்துக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு வகையான உணர்வு கொள்ளும். அதெல்லாம் பலந்து பழைய நண்பர்கள் இதை கேட்டு அறிந்து கொள்ள அவளாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் தங்கள் இடத்தில் அந்த ஒரு உற்சாகம் இதை கொஞ்சம் நீங்கள் விவரிக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். போட்டு முடிஞ்சு ஏதோ காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒன்று பண்ணலாம், மதுரையில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா நல்லா இருந்தது.
ஒரு மாதிரி பணம் கையில் என்கிட்ட சொன்னோமே நெருக்கடி தான் இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் மூலியமா துணையா இருந்து உட்காந்து என்ன பண்ணா ஒரு 7500 வார்த்தைய ஒரு 1 மணி நேரத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டு பரபரப்பாக இருக்கு. அதில் போயிட்டா அங்கே புத்தகம் இருக்காங்க, அவங்க தான் புதுசாக போட்டு எல்லாருக்கும் நல்ல பழக்கம். ஸோ இந்த பண்ணலாம்னா உள்ள போயாச்சு. ஒரு வித்தியாசமா இருந்தது என்னன்னா, போய் இறங்கிட்ட கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தெரியுது கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் பண்ண போறோம், ஃபுல் மழை வந்துருச்சு, எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. சரி ஒரு ஸ்டுடியோவில் பண்ணலாம்னு பார்க்கலாம். அங்க எப்போ ஸ்டுடியோ இருக்கு, ஸ்டுடியோவில் பண்ணலாம் பார்த்தா சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை முடிச்சு திரும்பி வீடியோக்குள்ள வரும், அங்க கிரீன் பேக்ரவுண்ட்ல பண்ணலாம். அப்படி பார்த்தா மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த பரபரப்பான நேரத்துக்குள்ள ரெடி ஆகிட்டு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் தான் பண்ணேன். சார் அப்படின்னா 36 நிமிஷத்துல முடிச்சாச்சுண்ணா. ஆமாண்ணா 36 நிமிஷத்துல யாராவது பேசி முடிச்சோமா, அவன் அங்க யாருமே நம்பல. ஏன்னா அதாவது நம்மளேன்னா பார்த்துட்டே இருக்காங்க, ஒவ்வொரு பேப்பரா மாறதான் பாக்குது, இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை போடுறாங்க. எல்லா பத்திரிகைக்கும் மீண்டும் ஒரு நன்றி. துணையா இருந்த நண்பர்கள், அங்க மொத்தனை அந்த டீம்ஸ் எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு இந்த வேலையில ரொம்ப நன்றி. அதை முடிச்சுட்டு வீட்டில் போய் அம்மா அப்பா ஆசீர்வாதம் வாங்கிட்டு மதுரையில் ஒருவர் குறைந்த நேரத்தில் 7500 வார்த்தைகளை பேசி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் அஸ்வின் ஆனந்த் என்ற இளைஞர் இந்த சாதனை முயற்சி மேற்கொண்டார். காலம் மற்றும் மன ஆற்றல் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்திய அவர் 36 நிமிடத்தில் 7500 வார்த்தைகளை பேசி அசத்தினார். அஸ்வின் ஆனந்தின் இந்த சாதனை முயற்சி வீடியோ பதிவு செய்யப்பட்டு உலக சாதனையாளர் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அஸ்வின் ஆனந்த் இதற்கு முன்னதாக 75 மணி நேரம் தொடர்ச்சியாக மேடையில் பேசி சாதனை நிகழ்த்தியுள்ளார். மதுரையில் உலக சாதனை முயற்சிக்காக 7500 தமிழ் வார்த்தைகளை 36 நிமிடங்கள் இடைவிடாமல் பேசி இளைஞர் ஒருவர் புதிய சாதனை முயற்சி மேற்கொண்டார். மதுரை அண்ணாநகர் பகுதியில் வசிக்கும் அஸ்வின் ஆனந்த் என்ற இளைஞர் சமூக வலைதள நிகழ்ச்சி தொகுப்பாளராக உள்ளார். இதற்கு முன்பு 75 மணி நேரம் தூங்காமல் தொடர் மேடை பேச்சு என பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளார். இந்த நிலையில் புதிய உலக சாதனை படைப்பதற்காக 7500 தமிழ் வார்த்தைகளை இடைவிடாமல் தொடர்ந்து 36 நிமிடம் பேசி அசத்தினார். இவர் செய்த சாதனையை வீடியோ மூலம் பதிவு செய்து உலக சாதனையாளர் தேர்வு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 5வது சாதனை மிக உற்சாகமாக நடந்தது என்று கருதுகின்றேன். மகிழ்ச்சி. இப்பொழுது நீங்கள் 6வது சாதனை, அது எங்கே நடந்தது, அதுக்கான சூழல் எப்படி நீங்கள் அமைந்தது, மதுரைக்கு பின்பாக ஏதாவது வருடங்கள் தேவைப்பட்டதா, கொஞ்சம் நீங்கள் அதை விவரமாக கூறலாம். ஏன்னா அதற்கு பின்புதான் உலகமே ஒரு கடுமையான ஒரு காலத்தை சந்திக்கக்கூடிய காலங்கள் வந்தது. அதற்கு முன்பாக நீங்கள் அதை எப்படி கையாண்டீர்கள் என்பதை நாம் அறிய அவர்களாக கேட்கிறோம். கொஞ்சம் கிடைக்கலாமே. பார்த்தேன் நீங்கள் எழுதிய வரிகளும், நீங்கள் படித்த புத்தகங்களும், உங்கள் படைப்புகளும், நீங்கள் கேட்ட பாடல்களும் எல்லாம் இந்த இடத்திற்கு நண்பர்கள் அதிகமாக வந்து போகணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நண்பர்கள் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், அது உங்களுடைய பெரிய பலமாக இருக்கிறது. அது இறைவன் கொடுத்த ஒரு திருக்குறையும் கொடுத்த வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லவும் உங்களுடைய 6வது சாதனை பற்றி நீங்கள் கொஞ்சம் பொழுது கதைத்துதான ரொம்ப ஒரு வித்தியாசமான டைம். அது முடிச்சுட்டு ஒரு 1-2 வருஷம் அப்படியே ஒரு மாதிரி மீண்டும் இல்லை, இந்த கால் வலி பெருசாக ஒன்றும் நடக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த மன தைரியம் கூட நம்மளவே ஜெயிச்சிடணும், எப்படியாவது மீண்டும் இந்த காலத்தை கலந்துருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில் நண்பர்கள் ரொம்ப துணையாக இருந்தாங்க. வீட்லேயும் நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க, பெருசாக நம்ம நெருங்கி கூடல. அதுதான் அங்கே கடவுள் நன்றி சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் அமைஞ்சாதான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், ஈகை எனது தலைப்பில் வந்து 12 மணி நேரம் நான் சபா ட்ரைவ் பண்ணணும் எனக்கு பாட்டு, காமெடி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஷோ எங்களோட இருக்கும். அப்போ வந்து நண்பர்கள் வெளியேற்றியுள்ள முறையை போதனும் ரூபசங்கர் ஆண்ட்ரூ எல்லாருக்கும் வணக்கம். நான் ரூபசங்கர் பேசுகிறேன். எல்லாருக்கும் இந்த மதுரை மாப்பு ஆண்ட்ரூஸனுடைய வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
என்னுடைய நீண்ட நாள் நண்பர் சியான் அப்படிங்கிற ஒரு நண்பன். உங்களுக்கு வந்து என்ன தெரியும்னா அஸ்வின் ஆனந்தன் தெரியும். அவர் வந்து நம்ம பிரதர் மாதிரி, பிரதர் தான். தஞ்சாவூரில் நிறைய ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. நான் மதுரையிலேருந்தே என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அவர் நல்லா தெரியும். அஸ்வின் ஆனந்தை பற்றி ரொம்ப நாளாக தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷம் இல்லை 15 வருஷம் நினைக்கிறேன். 15 வருஷமாக தெரியும். என்னுடைய ஆருயிர் அண்ணன் ஆனந்த மணிகண்டன். உங்களுக்கு அஸ்வினி ஆனந்தன் தான் தெரியும். ஆக்சுவலாக இவரெல்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் மாமா மச்சான் தான் பேசுவோம். டே மாமா என்ன மாமா எப்படி மாமா இருக்கு அப்படி தான் பேசுவோம். அஸ்வினி ஆனந்த் தஞ்சை மாவட்டத்துக்குன்னு முதல் முறையாக ஆங்கரா ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு மனிதர். நான்லாம் அவருடைய நிகழ்ச்சியை வந்து நான் கரகாட்டத்தில் இருக்கும்போது பார்த்து ரசிச்சிருக்கேன், சிரிச்சிருக்கிறேன். புதுமான பிஜே ஆர்ஜே எப்படி வேணாலும் சொல்லலாம். டாக் ஷோ நிறைய பண்ணவர். இவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார் சியான்னு. ஆனால் பயங்கர சுறுசுறுப்பு. என்னென்னா ஒரே நாளில் 3 வெவ்வேறு ஊரில் வெளியூர்லாம் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர். ஒரே நாள்லேயே அங்கே ஒரு ஷோ பண்ணிவிட்டு இங்கே ஒன்று பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு மேலே ஒரு ஷோ, இப்படி பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு நண்பன் தான். இது மாதிரி வித்தியாசமான போட்டிகள் நடத்துறதுல ரொம்ப திறமையான மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவர் சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. அவருடைய பயணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த இலக்கை நோக்கி எப்பொழுதுமே பயணிச்சுட்டு இருப்பார். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை திறமையா சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை செயல்படுத்துறது மட்டும் இல்லாம அதுல வெற்றியும் கண்டுவார். வாழ்க்கையில சில பல சோதனைகள் வரும். அதுல பல பேர் ஃபெடப் ஆயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் தூக்கி தூர போட்டு தன்னுடைய எண்ணம் எது அதன்படி அப்படியே பயணிக்கணும்னு சொல்லி அத்தனை தடைகளையும் கடந்து இன்னைக்கு சாதனை படிச்சுட்டு இருக்காரு. அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த ஃபீல்டில் இருக்கவங்க. அது மாதிரி ஒரு புதுவிதமான முயற்சி. மதுரை மண்ணில் இருந்தாலும் கூட மதுரை மண் மட்டும் எனக்கு சொந்தமானது அல்ல அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல உள்ளூர் தொலைக்காட்சிகளில் பயணம் மேற்கொண்டு தஞ்சாவூர்ல அந்த ஊரை தனதூராக்கி அந்த ஊர்ல பல சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய அண்ணன். பல விஷயங்கள் நல்லா பரபரப்பாக சுறுசுறுப்பாக அழகாக தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறார். பல சோதனைகளை தாண்டி என்னுடைய நண்பன் சியா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். என்ன இவ்வளோ நேரம் என்னடா அஸ்வினி ஆனந்தன் சொல்கிறேனே, யார் அந்த அஸ்வினி ஆனந்தன் பார்க்குறீங்களா? இவர் தான். நான் வந்து நல்ல கலைஞர்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதில் நான் ரொம்ப பார்க்க முடியாமல் நான் தேடி அலைஞ்ச கலைஞர்ல அஸ்வினி ஆனந்த் ஒரு ஆள். ஒரு உற்சாகமா அவர்களுக்கு கரெக்டாக ஷோ முடிச்சு அருமையாக இருந்தது. எதிர்பார்க்கல 3 நேரத்துக்கு ஒரு கேப் 3 நேரத்துக்கு ஒரு கேப் கரெக்டாக பண்ணணும். இவ்வளவுதான் நடக்குதுல்ல. இது என்னன்னா டிவிக்கு ஒரு பெரிய நன்றி, வியூவர்ஸ் ஒரு பெரிய நன்றி, ஸ்பான்சர்ஸ். இந்த 3 இல்லாம ஒரு தொகுப்பாளரோ ஒரு சாதனையாளரோ வாய்ப்பே வரவே முடியாது. இந்த 3 சரியா இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு அமைஞ்சது. எல்லாருக்கும் இந்த ஒரு நன்றி. இது எல்லாம் செய்யறதுக்கு துணையானது நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவன் அது இல்லாம அப்படின்னா அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நடந்துச்சு பாருங்க ஒரு சம்பவம் வேற லெவல்ல இருந்தது. நான் சொல்றேன் பாருங்க. ஆசியா இருக்காதுன்னா இந்திய சாதனை பண்ணி முடிச்சிட்டோம், லிம்கா முடிச்சிட்டோம், ஆசியா பண்ணிட்டோம். ஆசியால 3 ஆயிடுச்சு. 3ஆவது சாதனை ஆசியா, 4ஆவது சாதனை ஆசியா, 5ஆவது ஆசியா சாதனை போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துச்சு பாருங்க உலகத்தையே கலங்கினாங்க. கொரோனா வந்துட்டாங்க. என்ன ஒண்ணு உலகமே தத்தளிச்சு அதுலயா குறிப்பிட்ட பேர் ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீயா இருந்திருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே நண்பர்கள் ஒரு தவிச்சிட்டாங்க. என்ன சாப்பாடு என்ன பண்ணுவோம் அப்படி இப்படி போப்பல அப்படி அப்படின்னு. சுருக்கமா சொல்ல போனா கொரோனா வந்து பாதிச்சதுதான், எல்லாருமே பாதிச்சதாங்கன்னு சொல்றேன். கொரோனாக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் நான் எப்படி இருந்தாலும் பசி பட்டினி வலி வேதனை இது எல்லாம் கலந்தேதான் வாழ்க்கை போயிட்டு. அப்ப கடை இருக்கும், டீ கடை இருக்கும், ஹோட்டல் இருக்கும்,
மார்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நான் அப்படியே போயிட்டுதான் இருப்பேன். அவ்வளவுதான், அதுதான் வாழ்க்கை. அதேதான் எனக்கு ஒரு நாள் பார்த்தேன். அப்ப எனக்கு பெருசாவே ஒன்றும் தெரியல. இருந்தது எதையும் நம்ம பண்ண முடியல. இப்ப எதுவுமே இல்ல, நார்மல். அப்படியே வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா. இடையில நண்பர்கள்லாம் துணையா அப்படியே அந்த காலத்தை அப்படியே கடற்கரை போகும்போது பெரிய சப்போர்ட் ஆகி பாருங்க. நான் நிறைய தோணுச்சு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நிறைய தேடல்கள் இருந்தது. எழுதணும், காலத்தை வேஸ்ட் பண்ணலாம், பயன்படுத்திக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இருக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் ரொம்ப துணையாக சேர்ந்திருக்கிறார்கள். மிகவும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு இந்த 6வது சாதனைக்கும் 7வது சாதனைக்கும் இடைவெளி இருந்தது, உண்மைதான். 7வது சாதனை எப்படி உங்களுக்கு நிகழ்ந்தது? அது எப்படி எல்லாம் ஒரு தளத்தில் அது கொண்டு போய் சேர்த்தது? உங்கள் மேல் வைத்த உங்கள் நம்பிக்கை எப்படி இருந்தது? இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் விவரமாக கூறினார். ரொம்ப நாள் ஒரு கனவுல இருந்தது, கர்மா கோப்பா ஏதாவது ஒண்ணு டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வார்த்தை விளையாட்டு பண்ணணும் ஒரு பெரிய ஒரு பலமா இருக்கும். அதனால ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த வார்த்தை விளையாட்டை 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு 100 பேருக்குள்ள பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் ஒரு சாதனைக்கு முயற்சி எடுத்தோம். சரியான அதை சொல்லுவாங்கல்ல, இவ்வளவு இத்தனை ஆண்டுகள் நம்ம முயற்சி எடுத்ததுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இது. அவ்வளவுதான். அப்படியே சொல்லிட்டு தலைப்பு. வணக்கம். நேரம் நீங்க காதலிக்கிறீங்களா? நீங்க காதலிக்கிறீங்களா? காதலிக்கிறேன். யாரு உங்களை காதலிக்கல? யாருன்னு காதலிக்கல. அதான் நீங்க காதலிச்சா காதலிப்பீங்க. காதலிச்சா காதலிச்சுட்டு இதுவரை யாரும் காதல சொல்லல. இல்ல, என்கிட்ட யாரும் சொல்லல. இப்படி பேசினா உங்களுக்கு கோவம் வருது? கோவம் வரல, ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா இருக்கானே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்காருன்னு கேக்குறாரு. போடி போலாமா? நேரம் இதோ. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். இன்னைக்கு மழை வந்திருக்கு. மழை வந்திருக்கு. மழை வந்ததுனால இங்க இருக்கோம். நம்ம ஜெயிக்கிறோம். வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம்? பேருந்துல போவோம். பேருந்துல போவோம். டிக்கெட் யார் எடுப்பா? அம்மா. அம்மாவுக்கு காசு இருக்கா? பணம் இருக்கா? இருக்கு. யாரு கொடுத்தாங்க? அப்பா கொடுத்தாரு. அப்பாக்கு எப்படி பணம் வந்துச்சு? அப்பா ஓனர் கொடுத்தாரு. அப்பா ஓனர் கொடுத்தாரு. பாத்துக்கா, எங்களை யாரும் கொடுக்க மாட்டாங்க. நேரம் இதோ. இப்ப மணி 8. 8 தான். 8:30 மணிக்கு முடிக்கணும். 9 மணி. அவ்வளவு நேரம் பேச முடியுமா? நான் பேசுவேன். நீங்க பேசுங்க, நான் பேசணுமே. நான் ஜெயிக்கணும்ல. இந்த குட்டி பசங்க கூட என்னால பேச முடியலையே. என்னாலையும் உங்களோட பேச முடியல. எல்லாருமே சூப்பரா பேசுறாங்களே. நானும் சூப்பரா பேசுவேன். என்னமா இப்ப பார்த்தா நான் சொல்லிட்டே இருக்கீங்க? 2 வாட்டி தான் சொன்னேன். 3 சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் சொன்னேன். நான் கணக்கா கேட்டேன். நான் சொல்லுவேன், நீங்க கேட்கல. சொன்னீங்களா? நானு ஏக்கா என்னக்கா தப்புதான் போட்டி. தங்களுக்காக நேரம் நீங்க பேசுறத பாக்குறாங்க. பாக்கட்டும். நீங்க தேர்ட் படிக்கிறீங்க? அப்படிதான். செகண்ட் இயர் தான் படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். 3ஆம் ஆண்டு எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? இந்த வருடம் தான் படிக்கிறேன். எத்தனை வருடம் படிக்கணும்? இளங்கலை 3 ஆண்டு. மொத்தமாக 3 ஆண்டு தான். 3 ஆண்டு தான். 3 ஆண்டு தான். 3 ஆண்டு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா பதிவு பண்றீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம். எப்பொழுதுமே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அப்படின்னா அவர் அஸ்வின் பண்றது தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மிக சிறந்த நிகழ்ச்சியாக இருக்கும். தம்பிக்கு ஒரு வரிசை விதமாக அவருடைய சாதனை வந்திருக்கிறது. அவருக்கு எங்களது பாராட்டுகளும் நன்றி. மிகச்சிறந்த ஒரு சொல் ஆளுமையும் தமிழ் வளமும் மிக்க சகோதரர் அஸ்வின் அவர்கள் தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய அடையாளம். அவர் சொன்னார், ஒன்றொன்று மறையும் ஒன்றொன்று உதயவான் என்று சொன்னார். அவர்தான் அஸ்வின். வருங்காலத்தில் தொலைக்காட்சியினுடைய வரலாற்றில் அவருடைய இடமும் இருக்கும். நான் கூட கேட்கலாம், கானா கர்மா எல்லாம் ஒன்றுதான். மனிதனுக்கு கர்மம்னு இப்ப ஆரம்பிக்கிறதே அவன் ஒன்று. இந்த கர்மாங்கிறது தூங்குறதோ அதுதான், முடிகிறதோ அதுதான். அதுலதான் அஸ்வின் இருக்காரு. நிச்சயமா அவருடைய ஆற்றலும் அவருடைய அறிவும் அவருடைய அன்பும் அவருடைய ஆன்மீகத்தினுடைய செயல்பாடுகளும் அவர் வெல்வார். அஸ்வின் வருங்காலத்தில் தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, திரைப்படத்தில் மட்டுமல்ல, ஒரு நல்ல அடையாளங்களுக்கு அவருடைய பெயர் பதிவாக வேண்டும். இந்தியாவில் இதற்கு யாரும் பண்ணாத ஒரு விஷயம் உங்க தஞ்சாவூர்ல அஸ்வினி ஆனந்த் பண்ணியிருக்காரு. தட்ஸ் லாங்கஸ்ட் டிவி ஷோ மேரத்தான். நீங்க இங்க புக்ஸ் பார்த்துருப்பீங்க. இது 2014, அதாவது கரண்ட் இயர் எடிஷன். நெக்ஸ்ட் இயர் 2015 எடிஷன்ல ஹீல் பி ரெக்கார்ட் ஹோல்டர். அதுக்கான அஃபிஷியல் சர்டிஃபிகேட் வி கோனா ஸ்பான்சர். ஐ மீன் வி கோனா ஹேண்ட் இட் டு ஹிம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கலாமா? சகோதரர் அஸ்வின் ஆனந்துக்கு கலை சேவையை
தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தன்னுடைய சுவாசமே கலைதான், தன்னுடைய வாழ்நாள் எல்லாமே கலைதான் அப்படின்னு வாழறவரு அந்த அஸ்வின் ஆனந்த் வந்து இந்த கலை சேவையில அவங்க சிறந்து விளங்கணும், ஆசிய அளவுல ஒரு பிரபலமாகணும், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை தேடி தரணும், தஞ்சாவூருக்கு பெருமை தேடி தரணும். அவர் இந்த நிகழ்ச்சியை பண்றதுக்கு அவருக்கு உறுதுணையா இருந்து அவரோட வளர்ச்சியில தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொண்ட அவருடைய உற்ற நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். நட்பு உன்னதமானது. ஆனால் அந்த நட்பு உன்னை முயற்சி செய்ய வைக்கும். நட்பு உன்னை வெற்றி பெற வைக்கும். நட்பு உன்னை சிந்திக்கவும் வைக்கும். இது உன்னுடைய காலத்தை பொறுத்தது, உன்னுடைய வயதை பொறுத்தது. சில நேரங்களில் அப்படியே மாறியும் நடக்கலாம். இது நண்பர்கள் குறைவல்ல, அதில் ஒரு சூட்சமும் ஒன்று இருக்கிறது. அது காலம். உன் ஆற்றலை நீ உணர வேண்டும் என்பதற்காக காலத்தின் சூட்சமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நீ கவனமாக இருந்தால், அதை நீ உணர்ந்தால் எதுவும் உனக்கு பகையாகாது. அந்நேரம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அஸ்வினி ஆனந்த் பயோபிக். அஸ்வின் கற்றுக் கொண்டிருக்கிறோம். அஸ்வின் பற்றி அந்த கட்டிடத் தொழிலாக இருந்து இவ்வளவு தூரம் ஒவ்வொரு படிகளாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆனால் அது நிறைய வழிகளும் இருந்திருக்கும். அதையும் தாங்கிக் கொண்டுதான் இப்பொழுது இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இதையும் தாண்டி இன்னும் படிகள் இருக்கிறது. அந்த படிகளை நாம் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். முதல் படி இப்பொழுது கேட்க இருப்பது கர்மா. கர்மா பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அஸ்வின், நீங்கள் கர்மா பற்றி கண்டிப்பாக நீங்கள் கைத்த நன்றாக இருக்கும். கர்மா ஒன்று, கர்மா இரண்டு இருக்கிறது. நீங்கள் முதல் பாகத்தை பற்றி நீங்கள் அதில் பற்றி அனுபவத்தை பற்றி நீங்கள் கைத்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். இங்கே நேரம் ரொம்ப அவளோடு கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன கலைப்பீர்கள் என்று. அப்படித்தானே ஆனந்த? நான் எதை சொல்லக்கூடாது, நான் வெளியே வந்து அங்கேயே வந்து நிற்கிறேன். கர்மா பற்றி கேட்கிறேன். கர்மா வந்து வாழ்க்கையில ஒரு பெட்டி போட்ட ஒரு சூழல். ஒரு தொகுப்பாளரா நீங்க பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது தான் சரி ஒரு லைன் பண்ணலாம், எவ்வளோ கதை யோசிச்சோம், சரி நம்ம கதையை நம்ம கடந்து வந்த பாதையை செய்யலாமே அப்படின்னு சொல்லும் போது வந்து இதை யாரெல்லாம் நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் முடிவெடுத்தேன். அப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய பயணத்துல கூட இருந்த நண்பர்களை மட்டுமே பயன்படுத்தி பண்ணணும் முடிவெடுத்தேன். எடுத்த ஒரு முடிவு. நடிச்சவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என்னோடு பல வருடங்கள் பயணித்தவங்க. வயசு மூத்தவங்க இருக்காங்க, இளையவங்க இருக்காங்க, என் நட்புக்காக வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து தான் அதை பயணித்தோம். அதை ஒரு பெரும் நம்பிக்கை அவங்க வச்சுருந்துருக்காங்க. மறுக்கலை, அதை நான் தவிர்க்கலை. உண்மைதான். இதெல்லாம் நான் கேட்கும்போது எல்லாருமே ஒத்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கல்ல, ஒரு பெரிய நன்றி. ஆனால் அதை மேற்கொண்டு நான் ஏன் பேசலை அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளோ விடயங்கள் அடங்கியிருக்கு. நான் ஒரு முயற்சி எடுக்க ஆசைப்பட அவங்களாம் துணையாக இருந்தாங்க. அது வெற்றியை தோல்வி அது நாங்கள் முழு பொறுப்பு தான். அதோட அந்த டீம் அப்படியே உடஞ்சி என்னோட பயணத்தை மீண்டும் நான் விடாமல் முயற்சி எடுத்துகிட்டே இருந்தேன். அதனால சரி நின்ற முடியாதுல்ல, ஏன்னா நம்ம இலக்கு பெருசு, ஓடுவோம் இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷம் முன்னாடி சொன்னாங்க முடிஞ்சு போச்சுன்னாங்க. அதை தாண்டி 7-8 வந்து நின்றேன். அதுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு சூழல் அந்த இடத்துல வந்துச்சு. ஒரு சில பல மாதங்களும் வருடங்களும் அப்படியே நெருக்கடியில் யாருக்குதான் இல்லை, எல்லாருக்குமே எனக்கும் தான் இருந்தது. ஒரு பெரிய வெற்றி வேணும்னா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா கையில் 2 லட்சம் வச்சுட்டு 10 கோடி எப்படி வரும்? 10 கோடி போட்டாதான் அந்த 10 கோடி வீடு வரும். அது மாதிரி எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அப்போதான் நம்ம நினைக்கிற ஒரு வெற்றி வரும். நிச்சயமா வரும். வந்துட்டோம்ல. நீங்கள் கடந்து வந்த பாதையிலே நிறைய தடைகளும் எல்லாம்
அரங்கேறி இருக்கிறது, நீங்களும் அதை கழித்தீர்கள். ஆனால் ஒரு விடயம் மட்டும் இருக்கிறது, நீங்கள் கடந்து வந்த பாதையிலே உங்களை தட்டி கொடுத்தவர்களை மட்டுமே நீங்கள் இதுவரை கழித்திருக்கிறீர்கள். நீங்கள் தடுமாறிய விடயங்கள் நடந்திருக்கலாம், வாழ்வில் நடக்காமல் எதுவும் ஒன்று இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு விடயங்களை நீங்கள் எந்த ஒரு இடத்திலுமே நீங்கள் பதிவிடவில்லை. குறிப்பாக என் அடுத்த நிலை என்பது வந்து நண்பர்களால் கட்டமைக்கப்பட்டதுதான், உண்மைதான். ஆனால் தடுமாறிய விடயங்கள், கீழே விழுந்த விடயங்கள், இல்லை தங்களை குழப்பத்தில் ஆழ்த்திய விடயங்கள், ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லாமல் இருக்காது. எல்லா மனித வாழ்விலும் அப்படி ஒரு பக்கத்தை யாரும் சந்திக்காமல் கடந்திருக்க முடியாது. உண்மைதானே? கிடையுங்கள், கேட்போம். அந்த நான் நினைக்காதவர்களை நீ கேட்டடா, கேட்டடா இத யோசிக்கவே இல்லை. ஆனா பதில் கொடுக்கணும். இத வந்து ரொம்ப ஈஸியா சொல்றேன். உனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், நமக்கு 2 பேருக்கு மட்டுமே நடந்த ஒரு விஷயம். இதை பூரா ஊர் பூரா சொல்லுங்களா, அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான். எதுக்கு தேவையில்லாம போடு, மறைச்சிரு, அழிச்சிரு, நீ மறந்துடு, நான் மறந்துடுறேன். இப்ப ஏன் முழுக்க கடந்து வந்த பாதையில வந்து எப்பவுமே தட்டி கொடுத்தவங்க தான் என் வாழ்க்கையில ரொம்ப வந்து நமக்கு வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்ம தள்ளி ஒரு என்ன கத்துக்கிட்டோம்னு இருக்கு, அது நமக்குள்ள வச்சுக்கணும். ஓகே, இந்த விஷயத்தினால நமக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது, இது வந்து நமக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதை வந்து அவங்களுக்கு வந்து நன்றிக்குறியோட வச்சிருங்க, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சுல? இந்த கேள்வி என்கிட்ட மட்டும் இல்லை, வேற யார்கிட்ட கேட்டாலும் இப்படி ஒரு பதில் வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அப்படி பண்றாங்க. எல்லாருமே ஒரு காலத்துல வந்து அந்த புரிதல் இல்லாம தான் அப்படி பேசிடுறது. ஓ அப்படின்னா நல்லா இருக்குமோ, அப்படி பார்த்தா அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம வாழலையா, நீ வாழலையா, சாப்பிடலையா, தூங்கலையா, ஜெயிக்கலையா, நடந்திருக்கு. அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்ததையே இன்னைக்கு அதை தூக்கி சுமக்கிறேன்னு நான் கேட்கிறேன். தேவையில்லையே. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்கு, போராட வேண்டிய வேலைகள் அவ்வளோ இருக்கு. அதை யோசிப்போம். அப்படின்னா என்ன? மறைக்காத, அந்த நிகழ்வு அழிச்சு. அதனால அந்த மாதிரி பதிவு அஸ்வினானுக்கு இல்லை. புரியுதோ? அவ்வளவுதான். பார்த்தீங்களா? எல்லாமே நன்மை. அடுத்து எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு தானேயா ஒரு வாழ்க்கையை மாத்தியா. என்ன ஆனது? கர்மா 2, யாரையும் நம்பி இறங்க வேணாம். இறங்கக்கூடாதுன்னா இல்லை, இறங்க வேணாம். நம்மை நம்பியே மட்டும் இந்த செயல் இருக்கட்டும். அது எதுவாயினும் இதுக்கு முன்பாக நடந்ததுக்கு வந்து பொறுப்பு, அதை ஏற்றுக்கொண்டேன். ஓகே, இந்த முறை வெற்றி தோல்வி எதுவாயினும் என் சார்ந்தது. எனக்கு வேலை செஞ்சேன், ரொம்ப கஷ்டம். 2 தடவை ஒர்க் பண்ண ஃபைல் எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 3 மாதம் முயற்சி எடுத்து பண்ணேன். ஸோ மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படியே கடந்து ஒரு வகையாக அதை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறோம். போயிட்டு இருக்கு. எல்லா கலைஞர்களுக்கும் உள்ளது. ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாடி ஒரு நேர்மறை வரும், ஒரு எதிர்மறை வரும், எல்லாம் கலந்து தான் வரும். அதெல்லாம் நம்ம எதிர்கொண்டு தான் போயாகணும். ஆனால் இது ஒன்று நடந்தது. இந்திய அளவில் மொபைலில் உருவாக்கப்பட்ட முதல் படம் கானா என்கிற கர்மா 2. 2 மணி நேரம் 50 நிமிஷம் மொபைலில் உருவாக்கப்பட்ட படம். அப்படியே அந்த மெயில் வந்துச்சு, அந்த வாழ்த்து வரும்ல, வரும்போது அப்படியே அடிக்க மாட்டுங்க. கூட நண்பர்லாம் இருந்தாங்க, பயங்கர ஹாப்பி. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த முயற்சி நிச்சயமாக வீண் போகாது. ஏன்னா ஒரு வருஷத்தை போய் அதை எடுத்துக்கிச்சு. அடுத்த சாதனம் என்பது வந்து சொல் விளையாட்டு என்பது தொலைக்காட்சியிலே வார்த்தை விளையாட்டு வந்து சாதாரணமாக அதை கலைப்பார்கள். அந்த கலைப்பதில் இந்த கேள்விகள் பதில் சொல்வது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது அஸ்வினானந்துக்கு ஒரு பலமான ஒரு விளையாட்டு. அது பொடியினது பெரியவர் வரை நன்றாக தொலைபேசியில் கலைப்பார்கள், வெளியிலே கலைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இப்பொழுது நடந்ததாக நான் அறிந்தேன். நானும் இப்பொழுது அஸ்வினான் மாதிரியே கலைக்க ஒரு ஆவலாக வந்து விட்டது. என்ன பண்ணுறது, பேசிக்கொண்டு இருக்கும் போதே பார்த்தீங்களா வந்து விட்டேதா, நாம் கற்றுக்கொண்டு இருக்கும் போதே அப்படிதான் வரும்.
அந்த சுவாரஸ்யத்தை நீங்கள் கழித்தால் நன்றாக இருக்கும். எங்கே எப்பொழுது எப்படியெல்லாம் அந்த சூழல் உருவானது சொல்லுவேன். ஐயோ அது வேற மாதிரினா எனக்கு தெரிஞ்ச ஒரு குறைஞ்சது 1,00,000 பேர் மேல நான் போன்ல வார்த்தையில நடத்திருக்கேன். இப்ப அதான் சொல்லுவியாட்டு ஃபாஸ்டா பண்ண நல்லா இருக்குமே. எவ்வளவு பேர் கூட பேசலாம். முன்னாடி நல்லா என்ன இருக்கு, நாகப்பட்டினத்துல வந்து லைவ்ல பண்ணும்போது வந்து 55 பேர் ஒரு 1 ஹவர்ல, அதுவே இன்னும் ஒரு 55 பேரா அப்படின்னுவாங்க. அப்ப எல்லாம் கொஞ்சம் இடைவெளியில நம்ம நிறைய தலை காலங்கள்லாம் மாறி மாறி வந்தனால வந்து இப்ப அதை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நண்பர்கள்லாம் கேட்டாங்க. சரி பாக்குறேன், முடிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்ச 30 நிமிஷம் நான் ஸ்டாப். அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே பரபரம் ஆக்கி இந்த வார்த்தைகள் அப்படிதான். நீங்க 30 பேர் 50 பேரா 100 பேர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டுலாம் பண்ண முடியாது. பேசணும், அந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, பண்ணலாம், எங்க பண்ணலாம், பூங்கால போய் அந்த மாதிரி ஒரு பண்ற ஒரு அனுமதி வாங்கிட்டு போய் அங்க இருந்த பூங்காக்கு வந்த எல்லாத்தையும் அப்படியே சொல்லி அப்படி கூப்பிட்டு டாக்டர் எப்படி நடந்துச்சு அப்படி முடிச்சதில்ல. முடிச்சுட்டு சாதனைக்காக காத்திருந்த பாருங்க. ஐயோ ஒவ்வொரு கையில கேட்க நான் அனுப்பிச்சு காத்திருந்து ரொம்ப ஹாப்பி. மன்னார்குடியிலேருந்து வரேன். லெமன் சாதமா? இல்ல. ஐயோ இல்ல. இது மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. இல்ல. உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு. இல்ல ரொம்ப கிட்டமா. இல்ல சொல்லி தொடர்ந்து வெற்றி பண்ண வாய்ப்பு வெளியே நீங்க சமைச்சா நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்காது. நீங்க சமைச்சாதானே நல்லா இருக்கும். நான் எல்லாரும் ஊருக்கு எடுத்துட்டு வந்தேன். ஏமா சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? நான் குடும்பத்தோட இங்க வந்திருக்கேன். ஓய்யோ, நீ ஹோட்டல்லாம் சாப்பிட்டீங்க? இல்ல நான் வீட்டுல சாப்பிட்டேன். இல்ல வீட்டுல சாப்பிட்டீங்க. நீங்க வேலைக்கு போறீங்க? போறேன். டெய்லி 500 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க? வாங்கலையே. சம்பளத்தை யாரு கொடுப்பீங்க? எங்க அம்மா கிட்ட. அம்மாட்ட கொடுப்பீங்க. அம்மாட்ட மிச்சம் வாங்க மாட்டீங்க? வாங்குவேன். என்கிட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். என் மேல பாசம் இல்ல? இல்ல. பாத்தீங்களா என் மேல எவ்வளவு போவோம். வாங்க நீங்க வந்து நடிகையாமா? நான் நடிக்கல, வீட்டுல சமைக்கிறேன். சமைக்கிறீங்க? அல்ல பானுமதி பேர் வச்சா நான் நடிப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க நடிக்கல, கூப்பிடலையே. உங்க பேரன் பேத்தில வந்திருக்காங்களா? எல்லாம் வந்திருக்காங்க. நானும் உங்க பேரன் மாதிரி தானே? நீங்களும் எனக்கு பேரன் தான். பேரன் தானே? பேரன் தான். உங்க சொந்த ஊர் எது? எங்க சொந்த ஊர் கல்யாணபுரம். இங்கதான் இருக்கா? உங்க கல்யாணம் எங்கம்மா நடந்துச்சு? எங்க கல்யாணம் அரசூர்ல நடந்துச்சு. கல்யாணபுரத்துல இருந்து வந்து உங்களுக்கு கல்யாணம் அரசூர் நடந்துச்சு. அது ரொம்ப தூரமா? ஆமான்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னீங்கல்ல. என் வாழ்வில இப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு அது இன்னும் எளிதா நடக்கலாம், ஈஸியா நடக்கலாம். ஒருவேளை இவ்வளவு வருஷம் எனக்கு எடுத்தது உங்களுக்கு இன்னும் சுருக்கமான காலத்துல கிடைக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இயற்கை கொடுக்கும். அது உங்கள்ட்ட தான் அந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை பயன்படுத்தினா நிச்சயமா உங்களால ஒரு பெரும் இலக்கை அடைய முடியும். அதுக்கு தேவை பொறுமை, அமைதி, விடாமுயற்சி, பெரும் நம்பிக்கை. இது இருந்தா என் போல் என் மாதிரி துறையில எல்லா துறையிலும் எல்லாராலும் சாதிக்க முடியும். ஸோ நீங்க சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டங்கள் இல்லாம மனித வாழ்க்கையே இல்லை இருக்கும். இருந்தாதான் அந்த வாழ்க்கை. அந்த கஷ்டத்துக்குள்ள ஒரு இஷ்டத்தை தேடுங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த அவாய்ட் பண்ணால ஒரு நல்லது ஒரு விஷயம் நடக்கும். அதை பாருங்க. ஏன் போயிட்டே இருக்கலாம். சரியா? தொடர்ந்து நீங்கள் எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மிக அருமையாக நாங்கள் கேட்டிருந்தோம். இதை நமது நேர்கள் அனைவருமே கேட்டு ரசித்திருப்பார்கள். உங்கள் நண்பர்களுக்கு, நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் கடந்து வந்த பாதை ஆங்காங்கே தெரிந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் இருந்ததெல்லாம் வேற வேற பகுதி. ஒரு பகுதியெல்லாம் மதுரை, ஒரு பகுதியெல்லாம் தஞ்சாவூர், மற்ற பகுதியெல்லாம் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பகுதியிலே நீங்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நிகழ்வு வந்து உங்களை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு பெரும் மகிழ்வை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இதுவரை இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய நமது நேர்கள் அனைவருக்கும், அதோடு மட்டுமல்லாமல் அஸ்வினானுடைய நண்பர்கள் அனைவருக்கும், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்து 10வது சாதனை என்பது வந்து 1500 வீடியோ கால் பதிவேற்றம் செய்யக்கூடியதாக ஒரு முடிவு. அந்த நிகழ்வுக்கு அஸ்வினியானது நேரடியாக அறிகிறார். இப்பொழுது அஸ்வினியான் கடந்து வந்த பாதையை நானும் என்னோடு அஸ்வினும் எல்லோரும் சேர்ந்து கலைத்தோம். அவருடைய வாழ்வில் எப்படியெல்லாம் கடந்து வந்தார் என்பதை நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். இந்த
1500 வீடியோக்கள் பதிவேற்றம் என்பது வந்து 10 நாட்கள் நடக்கிறது. அந்த நிகழ்வுக்கு வருகிறார். அவரோடு நாங்களும் இணைந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் இந்த நிகழ்வு மூலமாக கேட்டறிந்து கொண்டு முடியாச்சு. இப்போதை முழுசா இல்ல, எனக்கு பயணம் இருக்குன்னா நிறைய இருக்கு. இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய கர்மாண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. சியாண்ணா ரொம்ப 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 நன்றி அண்ணா. இப்பொழுது எங்களெல்லாம் மேய்க்க கொண்டிருக்கும் மாஸ்டர் மணி மாஸ்டர், நானும் வசதிமான இறைக்கின்றேன். மணி மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த நிகழ்வில் மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் புரியலாமா? ரொம்ப அருமையான மகிழ்ச்சி, அன்பா பண்பா பாசமா உருவா ஒவ்வொரு இடத்துல அம்மா அப்பா பார்த்த மாமா தாத்தா பாத்தி நண்பர்கள் தொழில்கள் இப்படி எல்லாருமே இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லி உங்கள் அன்பு அஸ்வினி ஆனந்த். வணக்கம் நேரில் ஓகே அஸ்வின் இந்த பக்கம் ஆனந்த் இருவரும் இணைந்து மணிமாசை சார்பாக நன்றி தெரிவித்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். பிறருக்காய் வாழ்வதில் உள்ள சுகம் நமக்காய் வாழும்போது கிடைப்பதில்லை. மனிதனாய் பிறப்பதில் ஒரு அர்த்தம் இதுதான் தெளிவாகும். பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் வாழ்வு சரித்திரமாய் அமைய வேண்டும். பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் வாழ்வு சரித்திரமாய் அமைய வேண்டும்.